பார்த்து ஒரு பக்கம் அப்படின்னு வராரு. என்ன மேட்ரு? துண்டு பறந்துடும்னா ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அண்ணாமலையார் அருளால் அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்குங்க. எங்கள் உங்கள் வாயால் சொல்லுங்கள் பார்ப்போம். நல்லா இருக்குங்க. அப்பா சாமி, கேரளாவில் அதனால தான் நிறைய மழை பழகுது. நமச்சிவாய். சாக்லேட்டு ஒரு அம்மா, இந்த சாக்லேட் வந்து ஒரு அம்மா வெளியூர்லேருந்து வந்தாங்க. அவங்க கொடுக்க சொல்லி 4-5 நாள் ஆகுது. ஆனால் நடுவில் கொஞ்சம் அது இதுன்னு தவறி போயிடுச்சு. அப்புறமா வாங்கிக்கிறியா? சரி, ஓகே. அவருக்கு கொடுத்துருங்க. சாக்லேட் வேணாமா? கீரை குழம்பு. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. பல்லாண்டு வாழணும். அன்னதானம் பண்ணவங்க. அந்த தாத்தாவுக்கா? ஓம் நமச்சிவாய நமக்கு. சாக்லேட் வேணாமா? ஏன் சாக்லேட் பிடிக்காதா? ஏன்? ஓம் நமச்சிவாய். தாத்தாக்கு எத்தனை போய் கொடுத்துருங்க அண்ணா. மறக்காம கொடுத்துருங்க. ஆமா, எத்தனைப்பா சாப்பாடு? ஒன்று. அவருக்கு ஒரு சாப்பாடு கொடுத்துரு. சரி, ஒரு பார்வை இல்லை. தான் தரணா. ஓம் நமச்சிவாய். இருந்தா அது ஒன்று வாங்கிக்கோ. இன்னொன்று கொடுத்துரு. இது அவருக்கு கொடுத்துரு. சாக்லேட் கொடுத்துட்றா. 2 சாக்லேட். சாக்லேட். போயிட்டு வாங்க. இதுனிங்க ஐயா. இதுனிங்க 2. ஓம் நமச்சிவாய. இந்த பாண்டிச்சேரிக்கார் இங்கே இருந்துங்க வேற இன்னும் தெரியலையா தாத்தா? புஷ்பாவில் வர மாதிரியே இப்படி வர. என்ன மேட்ரு? துண்டு பறந்துருமா? நேரமா உனக்கா? இன்னும் 10 வருஷம் கழிச்சு இதே இடத்துல நின்று இதே டைலாக் தான் பேசுவேன். கவலைப்படாத, போயிட்டு வா. ஒன்றும் ஆகாது உனக்கு. 10 வருஷம் 10 இயர்ஸ் கேரண்டி. ஓகேவா? 100 வருஷம் இரு. 10 வருஷம். சரி, 10 வருஷத்துக்கு மேலே 10 வருஷம் தான் சொல்லி ஏன்னு கோவப்படுறாரு. இப்போ புரியுதா இல்லையா சொல்றது? ஏன்டா வெறும் 10 வருஷம் தான் சொல்றீங்க என்ன நீ அப்படின்னு கோவப்படுறாரு. சரி தாத்தா, இன்னும் ஒரு 25 வருஷம் இருப்ப. நீ 100 வருஷம் வருவா. 2 பேரும் அப்படியே இருப்பேன். நான் 100 வருஷம் இருக்கேன். உனக்கு ஆல்ரெடி 80க்கு மேல போய் நிற்குது. எவ்வளோ வயசாகுது? எவ்வளோ ஆகிப்போச்சு தெரியல. நீ 100 வருஷம் இரு. அப்புறமா நம்ம 100 வருஷம் தான் நீ பார்த்துக்கிறியா? சோறு நீ போடுறியா? ஒன்று ஒருத்தர் உட்காந்துருக்கு. காலை அவருக்கு சீ குடிச்சிருக்கு. சரி ஒரு செட்டு கூட டே. அதனால எனக்கு கேட்டீங்கன்னா ஒன்று தான் சொல்றேன். சரி, அவர் ஞாபகம் அவருக்கு ஒன்று வாங்கிட்டு. சரி. ஓம் நமச்சிவாய. ஒரு சாப்பாடு கொடுங்க. சென்னையிலேருந்து தேடி வந்தாங்களா? இது கூட போயிட்டு வா. என்ன அரிசி வச்சு அதில் போட்டு துண்ணுவா. அப்போதான் கேட்டுட்டு அங்கே போனாங்க. வண்டி எதற்கு வந்து இவர் பார்த்தாரு எதற்கு. அவங்க சொல்கிறாங்க என்னங்க இல்லத்தை வந்தாரன்னு. அவங்கள்ட்ட என்னெல்லாம் பேரெல்லாம் சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? சாப்பாடு கொடுக்குறீங்களா உங்களை பார்க்குறேன் அப்படின்னு. வேறு ராத்திரி ஒருத்தர் அங்கே உட்காந்துக்கிறோம். அவர் வந்து பார்த்துட்டு என்னங்க நீங்கள் பாண்டிச்சேரி தானே அப்படின்னாரு. உங்களுக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னா கஷ்டம். எங்கே தான் இருக்கிறாரு? எங்கள் பக்கம் எங்கள் தெருவில் தான். நான் எங்கே பார்த்தேன்னா நான் எங்கள் சாப்பாடு வாங்குறீங்களே அவர் வினோத்தை அவர் தெரியுங்க இதில் பார்க்குறேங்க. சரி, பார்க்குறீங்களா? பார்த்துட்டீங்களா? அந்த அம்மா இல்லை, அவருக்கு நீங்கள் சொல்கிறவங்களும் கேட்டு தான் இருக்கிறாங்க. அந்த அம்மா நீங்கள் சொல்லவங்களும் கேட்டு தான் இருக்கிறாங்க. அதான் எதற்கு போனாங்க கேட்டாங்க. ஒரு சில பேர் கேட்குறவங்க வந்து சாப்பாடு நீங்கள் தேடின்னு வரீங்க. நான் அவரை கண்டுபிடிச்சி கொடுத்தா எனக்கு என்ன சன்மானம் கொடுப்பீங்க? நீங்கள் உடனே கேட்கணும். தாத்தா கேட்கணுமா இல்லையா? ஒருத்தங்க தேடின்னு வராங்க. உடனே நான் அவரை கண்டுபிடிச்சி கொடுக்குறேன். எனக்கு நீங்கள் என்ன சன்மானம் கொடுப்பீங்க அப்படின்னு நீ கேட்கணும். உனக்கு கேட்க தெரில. நாலுலேருந்து கேளு. என்ன
நான் கையை கூத்துன்னு வராங்க 2 பேரும் நண்பர்கள். ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரருளால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும்னு வேண்டிக்கங்க. ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கணும் வேண்டிக்கங்க. கை கொத்துன்னு இருக்கிறீங்க, என்ன விஷயம்? சும்மா விளையாட்டு. ஓம் நமச்சிவாய நம்ம. இது வந்து சாக்லேட் ஒருத்தங்க கொடுத்தாங்க, அன்னதானம் வேற ஒருத்தங்களது, மீதி எல்லாம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அன்னதானம். சரியா? நமச்சிவாய் இருங்க. உண்ணாமலை நல்லா இருக்கும். நமச்சிவாய. அவர் சொல்ற மாதிரி ரைட் ரைட். நீங்க நல்லா வாழ்த்துவீங்க, தெரியும் எங்களுக்கு. நல்லா ஓம் நமச்சிவாய நம்ம. அண்ணாமலைக்கு அரோகரா. போயிட்டு வாங்க ஐயா. நமச்சிவாய. இந்தாங்க நமச்சிவாய நம்ம. அம்மா பிரபாவா? யாரு யாரு? அம்மா பிரபா. யார் அவங்க? ரமா பிரபா எங்க அப்பாவுடைய சம்சாரம். நல்லா எங்க அப்பாவுடைய சம்சாரம். நான் பார்க்க முடியாது. பார்க்கணும் அந்த அம்மா எங்க பார்க்கவும் விட மாட்டேன். அவங்க எங்க தரம் கிடையாது. உங்க அம்மா பேர் என்ன? எங்க அம்மா எங்க சித்தி பேர் அம்மா பிரபா. எங்க அப்பா சரத் பாபு. சரத் பாபு. உங்க அப்பா சரத் பாபு, உங்க சித்தி பேர் ரமா பிரபா. கடை வச்சு நடத்துலாம், மல்லிசம்பா கடை வச்சு நடத்துலாம். நீங்க உங்க பேரு? என் பேரா சச்சுன்னு. சச்சு. ஆம்பளை தான் ட்ரெஸ் போட்டு இப்படி சினிமாவில் நடிக்க வேண்டியதாச்சு. அப்படியா? ஸ்கூலில் கண்ணாடி போட்டு வருவாங்க. கொடை கட்டி விட்டாங்க, என்ன பண்ணி தலையை திட்டு. இல்லையா, நீங்க ட்ரெஸ் போட்டு தானே டிஷர்ட் கண்ணாடி போட்டு வருவாங்க. அவனுடைய உடம்பு. சரி. அந்த அம்மாவுடைய உயிர். சரி, போயிட்டு வரட்டுமா? பத்திரமா பார்த்துக்குங்க. டப்பா கொடுங்க சாக்லேட். சாக்லேட் தானே பார்த்தேன். நானும் யோசிச்சு பார்த்தேன், இன்னும் என்னடா வரலையே, எது கொடுத்தாலும் 2வதுக்கு வந்துடுவாரு அப்படின்னு பார்த்தேன். கரெக்டாக வந்துட்டீங்க. மறந்துட்டீங்களோன்னு பார்த்தேன். நல்லா இருப்பாங்க. நல்லா இருப்பாங்க. Rhymes. Together, the Pepper. rose is red, violet blue, honey and sweet, and so are you. You? Me? చిన్నప్పుడు చైల్డ్లో పాడిందిరా. చైల్డ్లో పాడినదా రైమ్స్? ఓ Twinkle twinkle little star, how I wonder what to buy. Up above in the sky, like a diamond in the sky. பாப்பா அழகா ரைம்ஸ் பாடுற மாதிரியே பாடுறாங்க பாரு. நீ என்னன்னாலும் பாடு, ஆனா ஊருக்கு போக மாட்டேன். சின்னஞ்சிறு வயதில் எனக்கோ சித்திரம் தோன்றுதடி, மின்னல் விழுந்தது போல் எதையோ பேசவும் தோன்றுதடி, செல்லம்மா பேசவும் தோன்றுதடி. உங்ககிட்ட சுசிலாவே தோத்தாங்க போ. ரைட் ரைட். எல்லாம் பாட்டே பாடும். அப்படியா? இந்த கடவுள் பாட்டு பாடினா உன்னை நான் கலெக்ஷன் பண்றவங்க அப்படிதான் பாட முடியும். உன்னை ஒரு 10 ரூபா போட்டாங்கன்னா அப்படி பாட்டு, 100 ரூபா போட்டாங்கன்னா நீ 1000ல் ஒருவன் அப்படிதான் சொல்ல முடியும். 1000ல் ஒருத்தங்க 100 ரூபா போடுறாங்கல்ல, போட்டு போயிடும். சரி சரி சரி. 5 நிமிஷம் வண்டி நிற்கும், சாப்பாடு வாங்குறோம், சீக்கிரமா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள்ல 5 நிமிஷம் வண்டி நிற்காது அப்படின்னு. ஓம் நமச்சிவாய நமக. சாக்லேட் சாப்பாடு. தயவு செய்து வீண் பண்ணாதீங்க. ஓம் நமச்சிவாய. ஒரு கையை ரொம்ப புதுசாக ஒரு சாப்பாடு மட்டும். சரி, ஒரு சாப்பாடு தான். என்ன ஊர்லேருந்து வந்திருக்காரு? என்னன்னு தெரியலைங்க, 2 நாளாக அங்கேயே படுத்துக்கிறேன். எனக்கு ஒன்று மட்டும் சந்தேகம் ஐயா. சரி. அதாவது ரொம்ப உடம்பு முடியல, கை கால் முடியல, எந்திரிச்சு நடக்க முடியல அப்படின்னு இங்கே வந்த பிறகு சொல்கிறாங்க.
ஆனா இங்க எப்படி வராங்க அங்க இருந்து? கொண்டு வந்து போட்டுறாங்க, இறக்கி விட்டுருக்காங்க. இறக்கி விடுறாங்கன்னு சொல்லி கொண்டு வந்து போட்டுறாங்க. அப்படி நகர்ந்துக்கிட்டே தான் வந்தாங்க. இதெல்லாம் சிசிடிவி கேமரா கிரிவல பாதை ஃபுல்லா வச்சிடணும். யார் யார் கொண்டு வந்து போடுறாங்களோ அவங்க கார் நம்பர் நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணி இங்க யாருன்னா ஒரு உயர் அதிகாரி வச்சு வச்சு வாங்கணும். இட்னு வந்து போடுவியா, அம்மா அப்பா இட்னு வந்து போடுவியா? நேத்தா வந்த முன்னாடி ஒரு மாசமா இருக்கிறேன், 3 மாசமா இருக்கு பாருங்க. ஒண்ணு கொடுத்துருவோம். இல்ல அந்த மாதிரி கொண்டு வந்து போடுறவங்கள வச்சு நவுத்தணும். அப்பதான் அந்த தப்பு பண்ண மாட்டாங்க. சரி, நீ உங்க அம்மா அப்பா வளர்த்துட்டாங்க, உனக்கு பாத்துக்க முடியல, சரி விடு, உங்க வீட்டுல உன் பொண்டாட்டி மானே பிரச்சனை, ஓகே. நீ இன்னும் எவ்வளவு ஆசிரமங்கள் இருக்குது, சாவர வரைக்கும் உன்னால முடிஞ்சது அவங்களுக்கு ஒரு 2000 3000 ஒரு 5000 கட்ட முடியாது உங்களால. 10 நாள் ஜிஹெச்ல கொண்டு போய் வச்சுக்க கூட வச்சுக்கிட்டா பாத்துக்கிறது யாருன்னு கேட்பாங்க. புரியுதுங்களா சொல்றது? ஜிஹெச்ல போனா யார் பாத்துக்கிறதுங்க? சரி, ஒரு ஆசிரமத்துல விடு, மாசம் ஒரு 5000 ஒரு 6000 அதிகபட்சம் 10,000க்குள்ள வரும். அப்பா உன்னை பெத்தாரே, அவர் சாவர வரைக்கும் கட்டுறதுல என்ன ஆயிட போகுது? நீ வரைக்கும் சண்முக தாத்தா எனக்கு யாருன்னே தெரியாது. அண்ணாமலையார் சத்தியமா சொல்றான், அவர் இங்க கிரிவல பாதையில இருந்த ஒரு மனிதன்லயே நல்ல மனிதன். அவர் வந்து ஒரு 10 பேருக்கு எனக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரிஞ்சு பிச்சை எடுக்கிற காசை எடுத்து அவர் தானம் பண்ணுவாரு. அந்த மனுஷனுக்காக இன்னி வரைக்கும் மாசம் 8500 ரூபாய் கட்டினுக்கிறேன். யாருக்கிட்டயுமே நான் கேட்கல. ஒரு ஆசிரமத்துல சேர்த்தது இல்லாம மாசம் 8500 ரூபாய் ஏன் கட்டுறேன்னா, அவர் என்ன நம்பி போனாருங்க. நான் பார்த்துப்பேன் அப்படின்னு நம்பி போனாரு. அவர் மற்றவங்க காசு கொடுக்காதவங்களை எப்படி வேணாலும் பார்த்துக்கிறாங்களே என்னன்னு தெரியாது, நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆனால் இவர் ஸ்பெஷலாக பார்க்குறாங்க. டக்குன்னு ஃபோன் போட்டு கொடுக்குறேன், அவருக்கு எதனா வேணா வச்சு கொடுக்குறேன். அது இன்னி வரைக்கும் அவருக்கு நான் செய்யறது அண்ணாமலையாருக்கு செய்கிற மாதிரி செஞ்சுங்கிறேன். அந்த மாதிரி யாரோ ஒருத்தருக்கு நாங்கள் செய்கிற மாதிரி செய்கிறோம். எத்த அப்பாவுக்கு செய்கிற மாதிரி நீ செஞ்சேன்னா கடைசி வரைக்கும் உன் தலைமுறை உன்னை வாழ்த்துட்டு போகும். உன் பிள்ளைங்க உன்னை நீ பார்த்துக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. இப்பயே அந்த மாதிரி பண்ண என்ன அர்த்தம்? தண்ணி ரொம்ப கஷ்டம், ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க. எத்தனை வந்து போட்டு போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து உண்மையாலுமே கிரிவல பாதையில் எத்தவங்களை தூக்கின்னு வந்து போட்டு போகிறாங்கன்னா அவங்க எதில் போட்டு போகிறாங்க அவங்கள வாட்ச் பண்ணி உண்மையாலுமே அவங்களுக்கு தக்க தண்டனை கொடுத்தாங்கன்னா இந்த தப்பு பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது ஏன்னா கிரிவல பாதை வந்து இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு, எவ்வளோ பெரிய இது இல்லைலாம் பார்த்துக்க முடியல. எதனா ஒரு ஆசிரமத்தில் ஏன் ஃப்ரீ ஆசிரமங்கள் இருக்கு, ட்ரை பண்ணு. ஒரு வாரம் உங்க அப்பாக்காக ட்ரை பண்ணு. ஃப்ரீ ஆசிரமம் கூட எவ்வளோ இருக்குது இல்ல, ட்ரை பண்ணு. ஆனா யாருனா ஒருத்தன் எங்கேயோ இருக்கிறானா அவனை தான் பிடிச்சி டார்ச்சர் பண்ணி என்ன ஃபோன் பண்ணி கேட்கறது, ஆசிரமத்தில் சேர்த்துக்கிறீங்களா, எங்க அப்பா சேர்த்து விடுறீங்களான்னு. நம்ம ஏதோ ஒன்று போயினுக்கிறோம். நம்ம சேர்த்து விட்டாலே அவன் சார் நான் சார் அங்கங்க ஆள் அமிச்சு நேக்கிறீங்கன்றாரு. அவர் பாவம். ஏன் ஒரு ட்ரை பண்ண, கூகுளுக்கு இது எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, சமூக நலத்துறைக்கு இது ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு போய் சேருங்க. வாரத்தில் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வாங்க, இல்லை மாசத்துல ஒரு வாட்டி பார்த்துட்டு வாங்க. அதெல்லாம் கூட முடியாது. ரோட்ல எத்தனை வந்து போட்டு போயிருது. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அன்னதானம் கொடுத்துருக்காங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனால அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமா வாழணும்னு வேண்டிக்குங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் அனைவரும் பல்லாண்டு 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 வாழணும். இன்னைக்கு ஒரு 175 பேருக்கு அன்னதானம் கொடுத்துருக்குறாங்க. மற்றும் அன்னதானம் எல்லாமே அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனர்களால் அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் அனைவரும் பல்லாண்டு வாழணும்னு வேண்டிக்கிறோம். இந்த சாக்லேட் வந்து ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ஒருத்தங்க வந்து வெளியூர்ல இருந்து வந்து கொடுத்தாங்க. சாதுக்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு. இதை பத்திரமா வச்சிருந்து இன்னைக்கு கொடுக்குறோம். இந்த சாக்லேட்டு இன்னைக்கு அன்னதானம் வேற ஒருத்தங்களது சாக்லேட்டு ஒரு அம்மா கொடுக்க சொன்னாங்க, அதை இப்ப கொடுக்குறோம். ஓகே, அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனர்களால அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும், அன்னதானம் பல்லாண்டு வாழணும். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அவருக்கா எப்படி எடுத்துட்டு போவீங்க? ஓம் நமச்சிவாய. பத்திரமா எடுத்துட்டு போங்க, பத்திரமா எடுத்துட்டு போங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. 2 குத்துரு. ஓம் நமச்சிவாய நமக. போயிட்டு வாங்க. சாக்லேட் குத்துறா. வாங்கிக்க கீரை கோவம்.
ஒரு சாப்பாடு வாங்கிக்கா, ஒரு சாப்பாடு. நமச்சிவாய தாத்தா, நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும். ஓம் நமச்சிவாய. போயிட்டு வாங்க. நமச்சிவாய கொடுத்துருப்பா அவருக்கு. சாமி நமச்சிவாய. வாங்க ஐயா, வாங்க ஐயா. ஓம் நமச்சிவாய நமக. இந்தாங்க. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலை கரோகரா. சிவாய நமக. வாங்க, சாக்லேட் இருக்காங்க. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலை கரோகரா. சிவாய நமக. ஒன்று ஓம் நமச்சிவாய. 2. ஐயா தேதி கிச்சிருங்க ஐயா, 31 இன்னைக்கு தேதி. ஓம் நமச்சிவாய. போயிட்டு வாங்க. 1 2 2. ஓம் நமச்சிவாய. அது எனக்கு சின்ன வயசுல இருந்தே பழக்கம். எங்காவது 4வது வீட்டுல தேதி கீக்காம கூட வீட்டுல ஊடேறி போய் சொல்லிட்டு வருவேன், இந்த தேதி கீச்சிருங்களா அப்படின்னு. அந்த மாதிரி அது எனக்கு கண்ணு உறுத்தினே இருக்கும். என்னடா காலண்டர் தேதி கூட கீக்காமக்கிறாங்களே, அவ்வளோ கவலைக்கிடமா இருக்கும். வருமானம் இல்ல தலை தேதிக்கு காம விட்டாங்களா? நமச்சிவாய். 2 1 தயிர் சாதம் இல்லைங்க ஐயா, குழம்பு ஜீரக சாதம். ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையாருக்கு அரோகரா. பார்வதி பரமேஸ்வரனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாய. வாங்க மிஸ்டர் கமலஹாசன். நமச்சிவாயம் நமச்சிவாயம் நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாய நமக. சாப்பிடுங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. வாங்க ஐயா, வாங்க. சாப்பிட்டவங்க 1 வாங்கிக்கோங்க. வீண் பண்ணாதீங்க சாப்பாட்டை. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. இந்தாங்க, போயிட்டு வாங்க. ஓம் நமச்சிவாய. ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தீங்களா? இன்னைக்கு ஆஸ்பத்திரி அம்சமா போயிட்டு வந்தீங்களா? மாரியா இருக்கிறீங்களா? ரத்தம் எடுத்தாங்க. என்ன சொன்னாங்க? போயிட்டு வாப்பான்னாங்களா? ஜுரம் அடிச்சு நின்ச்சு, சரியாயிடுச்சா? இல்லையே, ஜுரம் இல்லையே. பரவாயில்லையா? குளுக்கோஸ் ஏத்துனாங்களா? குளுக்கோஸ் ஏத்துனாங்களா? சரி, இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா? மாரியா இருக்கா முதலுக்கு? இப்ப உடம்பு பூரா வலியா இருக்கு. டாக்டர் கிட்ட சொல்ல வேண்டியது தானே? வரேன் இருப்ப வரேன். எல்லாம் சின்ன பசங்க தான் டாக்டருங்க. மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் இப்போ பார்க்குறாங்க. எந்த டாக்டர் வந்து பார்க்குறாங்க? ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்து அவங்க ரிசல்ட் சொல்லுவாங்க. அதில் எதனா அப்படி இப்படின்னு இருந்தால் டாக்டர் வந்து பார்ப்பாரு. சரியா? பசங்களாம் சின்ன பசங்க கிடையாது, அவங்க எல்லாருமே டாக்டரு. சரிங்களா? எத்தனைங்க? 2 ஒழுங்கு வச்சுக்கோ. 1 கேட்டார். சிவாய் நமக்கு. என்னடா அவன் பேர் என்னடா? ஓம் வெயிட் சொன்னோம். ஓம் நமச்சு. இவனுக்கு ஒரு சாப்பாடு கொடுத்துட்றாங்க. இவனுக்கு கொடுத்துட்டு தண்ணி கொடு. இல்லடா போய் சாப்பிட்ற ஓடுற. என்ன சாமி? ஓம் நமச்சு. சுற்றி கோயில் கட்டுறாங்கல்ல, சுற்றி கோயிலாக கட்டுறாங்க. அதுவும் வெறும் புதுசாக கட்டுறாங்கல்ல. எவ்வளோ சிவன் கோயில் சிதலம் அடைஞ்சிருக்குது. எவ்வளோ கோயில் வந்து சுத்தமாக வந்து யாரும் பராமரிப்பு இல்லாமல் இருக்கு. யாராவது போய் அந்த கோயிலை பராமரிக்கிறேன், சிதலம் அடைஞ்ச கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறாங்களா? கட்டின கோயிலை விட்டுறாங்க. புதுசாக எங்கன்னா ஒரு இடம் பார்த்து திடீர் கடவுளை உருவாக்குறாங்க. திடீர் கடவுளை காலங்காலமாக இருக்கிற தெய்வங்களை வந்து மறந்துடுறாங்க. அந்த சிலைகள்லாம் எவ்வளோ சிலைகள் இருக்கு, எவ்வளோ கோயில் இருக்கு. அதை போய் ஒரு அமைப்பு மாதிரி ஒன்று வச்சு புனரமைக்கலாம்ல இந்த செலவுக்கு, இந்த பணத்துக்கு. அவங்க ஆளுக்கு ஒரு பொம்மை வச்சு இல்ல, எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 வருஷத்து கோயில்லாம் வந்து மண்ணுல புதஞ்சு இருக்குது. 1000 வருஷம் 500 வருஷம் கோயில்லாம் மண்ணுல புதஞ்சு இருக்குது. அதெல்லாம் விட்டுறாங்க. கோயில் கட்டுறாங்க. இது வரைக்கும் ஒரு 15 கோயில் ஒரு சொல்றேன், ஒரு 15 கோயில் இருக்குது இங்க. நான் எல்லா சாமியும் ஒண்ணுதான் இல்லைன்னு சொல்ல, ஒரு குரூப் மாதிரி பண்ணி இங்க கிரிவல பாதையிலே சில கோயில்கள் சிதலம் அடைஞ்சிருக்கு. கொஞ்சம் உள்ளெல்லாம் போனா சிதலம், அதெல்லாம் கொஞ்சம் புனரமைக்கலாம்ல. அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க.
வாடகைக்கு எடுக்கிறோமா இடத்த, ஒரு சாமி சிலையை வைக்கிறோமா, புதுசா ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்க. ஓ ஆமா, நீங்க வேற வேற வெரைட்டியா இருக்கீங்க. அவங்க சந்தோஷம். நான் இந்த மாதிரி போயிருந்தேங்க, அங்கே போயிருந்தேன். அவர் கூட போயிருந்தீங்களா? தனியாக தான் பாம்பு சேர்த்து அனுப்புவாங்க 2 பேர் சேர்ந்து. பத்து இந்த தப்பிச்சு மட்டும் ஆட்டில் வந்தாங்க. யாரு? ஏன்? ஆமாங்க. என்னாச்சு? தண்ணி ஒன்று கொடுத்தாங்க. கூட ஆள் இருக்கணுங்க. டாக்டரா வந்து கொடுப்பாரு குடிக்க தண்ணி, நர்ஸா கொடுப்பாங்க. அப்போ அவங்க மேலே இல்லைங்க, சாப்பாடு எடுக்கிறோங்க. பக்தர்கள் செஞ்சவங்க. ஏன் என்ன பண்ணாங்க பக்தருக்கு? எப்பவும் 5 ஆர்டர் பண்ணும்போது, இட்லி ஆர்டர் பண்ணும்போது நான் இட்லி ஒரு கடையை ஆர்டர் பண்ணுவாங்க. ஒரு வருஷம் ஒரு இட்லி தாங்க, வெறும் இட்லிங்க, 5 இட்லிங்க. சாப்பிட்டனால என்ன பழம் சாப்பிடாதனால உட்காந்து எந்திரிக்க முடியும். ஓ, இங்க சாப்பாடு உங்களுக்கு அன்னதானம் கொடுத்தவங்க வெறும் இட்லியா கொடுத்துட்டாங்க. ஒரு வருஷம் நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டு போயிடுறாங்க ஹோட்டலில். இப்போ கடை கொஞ்சம் தோசை பூரி அந்த மாதிரி எதனா வித்தியாசமா பண்ணாதானே? வெறும் இட்லியா கொடுத்தா பின்ன கோவம் வருமா வராதா? சட்டா நாங்கள் எதுவும் கிடையாதுங்க. பார்த்தாங்க, சாப்பிட கொடுத்துறாங்க. உண்மையை கொடுக்குறவங்க ஐயா. சரி, போலீஸ்காரெல்லாம் உண்டுங்க, பாட்டே வந்தாங்க. சரி கொடுக்குறவங்க இதுக்கு மேல பூரி, தோசை, கல் தோசை, மசால் தோசை அந்த மாதிரி வித்தியாசமா கொடுங்க. வெறும் இட்லியா கொடுத்தீங்கன்னா ஒரு உடம்பு வந்து என்ன வருது? ஐடி இருக்கு. சாருக்கு அப்புறம் வேன்ல கூட்டு போயிட்டாங்க. சரிங்க, நான் சொல்றேன். சாமி வயசானவங்க நல்லா இருக்க மாதிரி அழிஞ்சு கூட சாமி 5 போ கீழே போ நடந்துட்டு இருக்குங்க. சரிங்க, நமச்சிவா. எத்தனை சாப்பாடு தாத்தா? 2 கொடுக்குறோம். வித்தியாசமா கொடுக்கறத விட்டுட்டு வெறும் இட்லியா கொடுத்த பாவம் ஒரு உடம்பே போயிடுச்சு. சிரிக்கிறீங்க நீங்க. ஓம் நமச்சிவாய. இல்ல அவருடைய வருத்தமும் வந்து பதிவு பண்ண வேண்டிய வருத்தம் தான். ஒரு வருஷம் பூரா 365 நாளும் ஒருத்தருக்கு இட்லியா கொடுத்துருந்தா கோவம் வருமா வராதா? நீங்க தானம் பண்றீங்க, அது கொஞ்சம் வித்தியாசமா பண்ணுங்க. தம்பி ஒருத்தன் வருவான், ஒரு பையன் வருவான், என்னடா வேணும்னு கேட்டால் தக்காளி சாதம் தான் வேணும்னுவான். காலையில் போய் கேட்டினா பூரி. காலைல ஒரு நாள் ரொம்ப பசியில் இருந்தான். பசியில் இருந்தானே தெரியாது, அவனை நான் சாமி கும்பிட்டு கோயிலாண்ட வந்தான். அண்ணா எனக்கு பசிக்குது, 3 பூரி இந்த உருளைக்கிழங்கு குருமா வாங்கி தரியா அப்படின்னா. சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இட்டுன்னு போனோன்னே சாப்பிட்றா, என்ன வேணுமோ சாப்பிட்றா, ஒரு செட்டு பூரி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. அண்ணா கல் தோசையும் போடுறாங்க, சாப்பிட்டுக்கிட்டுமா அப்படின்னா. சாப்பிட்டுக்கடா அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன பண்ணா, ஒரு 10 ரூபா மட்டும் கையில் கொடுங்க, சாப்பிட்டோன்னே டீ குடிக்கணும் அப்படின்னா. வாங்கிடா சாப்பிட்டு அவங்களே கொடுப்பாங்க, காசும் வாங்கிக்கிறான்ட்டு வந்துட்டாரு. அப்புறம் போய் தான் காசு கொடுத்தேன். 10 ரூபா கொடு, எப்படி 10 ரூபா கூட கொடுப்பாங்களா அப்படின்னா. அந்த மாதிரி பையன் அவன், அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க எல்லாரும். ஐயா வாங்கிக்கோங்க ஐயா. அதாவது சொல்றத புரிஞ்சுக்கங்க. இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கடை மாதிரி கட்டிடுவாங்க. சொல்றேன், இங்க ஒரு கடை கட்டிடுறாங்க. அந்த கடையில எந்த சிலை பிடிச்சிதோ அந்த சிலையை எடுத்து போய் வச்சுட்டு அதுக்கு மேல போர்டு வச்சிருவாங்க, அதுதான் கோயில். இல்ல, முதலையாவது கோயில் மாதிரி வடிவமைச்சு கட்டினாங்க. முதலையாவது கொஞ்சம் ஏதோ கோபுரங்கள் அப்படின்னு பாக்கிறதுக்கு கோபுரம் கம்ப்யூட்டர் சிஸ்டம் அப்படின்னு வடிவமைச்சு கட்டினாங்க. இப்போ ஒண்ணும் கிடையாது, 10க்கு 10 கடை எடுக்கிறாங்க. 10க்கு 10 கடை எடுத்து ஒரு ஏரியாவுக்கு போறாங்க. எந்த சாமி சிலை இதுல கம்மியா இருக்கும், சீப்பா கிடைக்குன்னு பாக்குறாங்க. சீப்பா கிடைச்சோடனே போன் பண்ணி போட்டு சொல்லிடுறாங்க. சாமி எடுத்துட்டு வந்து அந்த 10க்கு 10 கடையில வச்சிடறாங்க. ஏரியால எந்த கடை கம்மியா இருக்குது? பொம்மை கடை. இந்த பொம்மை வச்சா நல்லா இருக்கும். அது சாமி எப்ப தெரியுமா சாமி ஆகிறாங்க, அந்த பேர் சூஸ் பண்றாங்க பாரு. இதுல இது கொஞ்சம் எவ்வளவு, இது சிலை வந்து 35,000. ஐயோ ரொம்ப காஸ்ட்லியா இருக்குது. இன்னும் எவ்வளவு? 15,000 ரூபாய். இன்னும் வேற எதனா கம்மியான சாமி 7,000 ரூபாய். இந்த சாமி தாண்டா எல்லாரையும் காப்பாத்த போறாரு. தூக்குடா சிலைய எத்தனை போய் அந்த 10க்கு 10 கடையில வச்சுட்டு போர்டு வச்சிடறாங்க. சில பேர் சாய்பாபா ராகவேந்திரவாரனே தெரியாம போர்டு வைக்கிறாங்க. நான் என்னைக்கோ தெரிஞ்சுக்கிறேன். சொல்றதுக்கு இவ்வளவு நாள் ஆகுது, வேற ஒண்ணு இல்ல. முதல்ல சொல்லி இருப்பேன், சொல்றதுக்கு இவ்வளவு நாள் ஆகுது. மிகப்பெரிய நல்ல வியாபாரம் கடவுள் வியாபாரம். அதனாலதான் வந்து கடவுளை வந்து ஓப்பனா சொல்லிட்டேன். கடவுள் நமக்கு மேல இருக்கார். கடவுள் நம்பு. ஆதி காலத்துல ராஜராஜ சோழன் உள்ளகிறாரு, எல்லாருக்குள்ளேங்கிறாரு. ஆதி காலத்துல
அன்னைக்கு மன்னர்கள் கட்டின கோயில் அது இது அந்த ஒரு வைப்ரேஷனோட உருவாக்கினாங்க கோவில். என்னன்னா இப்போ அந்த மூலஸ்தானம் உருவாக்கினதும் அந்த சில விஷயங்கள் வாஸ்து பிரகாரம் உருவாக்கினதும் சில வைப்ரேஷனோட. இப்போ நம்ம கோயிலுக்கு போனோம்னா ஆதி காலத்து கோயிலெலாம் போனால் அந்த கோயில் உள்ள உட்காந்தா சில வைப்ரேஷன்ஸ் உண்மையாலுமே சில பேர் கிடைக்குது. இப்போ உருவாகிற கோயில் ஒன்றும் இல்லை, இந்த குப்பைத்தொட்டி சைஸில் இடம் கிடைச்சா போதும், செலவாயின்னு வந்து வச்சு போர்டு வச்சிடுறாங்க. சாமி உங்களுக்கு அருள் புரிவார், சாமியே ரேட்டு பேசி வாங்கிட்டு வந்துட்டு சாமி அருள் புரிவார். அதனால தான் என்ன பண்றதுன்னா இந்த மாதிரி சில பேர் பண்றதால தான் கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கைகள் நிறைய பேர் வச்சிருக்கிறவங்க இந்த மாதிரி மக்களால கடவுளையும் வெறுக்கிறாங்க. மற்றபடி எல்லாருமே கடவுளை, எல்லா கட்சிக்காரனும் கடவுளை கும்பிட்றவன் தான். எல்லா இப்போ நீங்கள் சொல்கிற கடவுளே இல்லைன்னு சொல்கிறான் பாருங்க, அவங்க வீட்டில் போய் பாருங்க, நம்ம யாரும் போய் பார்த்தது இல்லை, சாமியே இல்லைன்னு சொல்லுவான். அவங்க வீட்டில் போனால் எல்லா சாமி சிலையும் முக்கியமாக எந்த கோயிலேருந்து வாங்கிட்டு வந்த முக்கியமான இதெல்லாம் கூட அவங்க வீட்டில் இருக்கும். கடவுளே இல்லைன்னு, ஆனால் வெளில வந்து கடவுளே இல்லைன்னு சொல்லுவான். வெளியில் வந்தால் கடவுள் இல்லைன்னுவான், ஆனால் அவன் வீட்டு உள்ள கடவுள் இருக்கும். ஒரு முன்னாள் முதலமைச்சர் அவர் கடவுளே இல்லைன்னு அவர் வீட்டுக்கு நேராக ஒரு விநாயகர் கோயில் இருக்கும். அந்த விநாயகர் கோயில் கையெடுத்து கும்பிடாம, காருக்குள்ளேருந்து கையெடுத்து கும்பிடாம போக மாட்டார், எந்த ஒரு இதுக்கும் போக மாட்டார். அந்த மாதிரி இங்கே கடவுள் வந்து வியாபாரமாக பார்க்கறதால தான் புதுசாக உள்ளே வந்துடுறாங்க எல்லாருமே. கடவுளை இந்த இடத்துல கடவுளை வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டான்டா, அப்போ நம்மளும் போய் தவிர எல்லாருமே அங்கங்கே அவங்க கரெக்டாக நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கு, நம்ம எங்கே இருந்தாலும் நம்மளை கவனிச்சிட்டு இருக்கு. அதுக்கு உருவம் அது உருவம், அதுதான் அது உருவம்ன்றது. என்னன்னா ஒன்றும் இல்லைண்ணா இருக்குல்ல, இந்த மரம் இதுக்கு உருவ வச்சதுன்னு சொல்லிட்டு தெளிவாக போறீங்க. இந்த மரம் சாதாரணமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன், யூரின் வந்தா மேலே அடிப்போம், மரத்து மேலே அடிப்பேன், வேப்ப மரத்து மேலே அடிப்பேன். நான் ஒரு உருவம் வச்சோம் என்ன பண்ணுவேன், வழிபாடா சாமின்னு சொல்லிட்டு அந்த மாரி தான் அன்னைக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் நமக்குள்ளேயும் ஒரு பயம் வரணும், நமக்குள்ளேயும் ஒரு இது இருக்கணுன்றதுக்காக சில விஷயத்த வந்து நம்ம முன்னோர்கள் யோசிச்சு பண்ணியிருக்கிறாங்க. இந்த கிழமைகள், தினங்கள், இது எல்லாத்துக்குமே பின்னாடி ஒரு விஞ்ஞானமும் இருக்கும். ஒரு பண்டிகை காலங்கள், கிழமைகள், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு விஞ்ஞானத்தோட தான் பண்ணி வச்சிருக்காங்க. ஆன்மீகத்தோட விஞ்ஞானத்தை சொன்னாதான் நம்ம ஆளுங்க நம்புவாங்க. ஆன்மீகத்தோட விஞ்ஞானத்தையும் சொல்லணும். ஆன்மீகத்தோட சில விஷயம். ஆடி மாதம் எதுக்கு வேப்பலை, எதுக்கு கூழ், யாருக்குன்னா தெரியுமா? அம்மனுக்கு செய்கிறோம். யார் செஞ்சா? எங்கள் அப்பா செஞ்சா. யார் செஞ்சா? எங்கள் தாத்தா செஞ்சா. எங்கள் தாத்தாக்கு தாத்தா செஞ்சா. என்னன்னா ஆடி மாதத்தில் வந்து சில பல நோய்கள் வந்து தாக்கக்கூடிய சூழ்நிலை, மனித உடம்புக்கு வந்து ஒத்துக்காது சில பல நோய்கள் வந்து இந்த ஆடி மாதம் இதில் வந்து காற்று, அந்த வட திசை காற்று, தென் திசை காற்று, இது எல்லாமே ஒன்றா கலந்து அந்த காற்றுல வந்து வியாதி வந்து சீக்கிரமாக பரவக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் வந்து என்ன பண்ணாங்க, கசப்பு வேப்பலையை வந்து நம்ம வந்து வீட்டுக்கு முன்னாடி கட்டுறது, இது சுவாசிக்கிறது, சில பேர் வேப்பலையை முழுங்குவாங்க. அந்த மாதிரி கூழ் என்னன்னா கம்மங்கூழ், இதுவும் வந்து உடல் ஆரோக்கியம். நம்ம வேற எதனா நான்வெஜ் அந்த மாதிரி எதனா ரொம்ப இதுவாக எடுத்துக்கணும்னா ரொம்ப உடம்பு பாதிக்கும் அப்படின்றதுக்காக இந்த உணவுகளை வந்து சாப்பிட சொன்னாங்க. சாதாரணமாக வேப்பலையை வீட்டில் கட்டி வை, சாதாரணமாக சாப்பிடுன்னு சொன்னால் என்ன பண்ணுவான்? செய்ய மாட்டேன். என்ன மரத்தை போய் பிரித்து வைக்கிறேன்றான். அம்மன்றா ஆடி மாதத்துல ஏன் தீ மிதிக்கிறாங்க சொல்லுங்க பார்ப்போம். அந்த தீ மிதிக்கிறதுலையும் ஒரு விஞ்ஞானம் இருக்கு. சில கோவிலில் தீ மிதிக்கிறாங்க, அதுலேயும் ஒரு விஞ்ஞானம் இருக்கு, வேப்பலைகளையும் விஞ்ஞானம் இருக்கு. இந்த மாதிரி நம்ம படித்தவங்க ஆன்மீகத்தோட இறைவனை மனசார நம்பி இந்த மாதிரி விஷயங்களை ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா சொன்னால் உடனே என்ன சொல்லிடுறாங்கம்மா, நீ அங்கிருந்து வந்துக்கிறீங்க. டேய், நான் உன்னை விட தீவிர பக்தன் அண்ணாமலையார், உன்னை விட தீவிர பக்தன், உன்னை விட தீவிர இந்த ஒரு புனிதமான பிறந்ததில் சந்தோஷப்படுறேன். என்னன்னா கடவுள் பேரை சொல்லி ஏமாத்தாதீங்க. கடவுள் பேரை சொல்லி எந்த மதத்திலையும் ஏமாத்தாதீங்க. கண்டிப்பாக அதை மட்டும்தான் சொல்கிறேன். கடவுளை காமிச்சு ஏமாத்தாதீங்க. எந்த மதத்துலையும் கடவுள் பேரை சொல்லி ஏமாத்தாதீங்க. அதை மட்டும்தான் சொல்கிறேன். கடவுளை நம்புவேன், நான் தான் கடவுள்னு சொல்கிறேன்னா நம்ப மாட்டேன். அதைத்தான் நான் பல நாளாக சொல்லுகிறேன். கூழ், வேப்பலை, அப்புறம் என்ன மாமா ஆடி மாதத்தில் முக்கியமானது தென்னை மாவு, இது எல்லாமே இதுதான், மருத்துவம் தான் எல்லாமே இந்த மாசத்துல வந்து. ஏன்னா ஆடி மாதம் காற்று அம்மியே தூக்கின்னு போனவங்களாம் இப்போ சீக்கிரமாக அட்டாக் ஆகும் சில உடம்புகளுக்கெல்லாம். அதனால் அந்த வேப்பலை இதெல்லாம் வந்து தடுக்கும் அப்படின்றதுக்காக அறிவியல் பூர்வமாக ஆரம்பித்து அப்புறமா அம்மன் பேரை சொன்னால் தான் இவங்க இந்த விஷயத்தையும் பண்ணுவாங்க, ஒன்று கூடுவாங்க. கோவில் ஒரு இப்போ நிறைய அடிச்சுக்குவாங்க, மாஞ்சிக்குவாங்க. ஆனால் அந்த ஊரில் கூழ் திருவிழான்னா ஒன்றாகிடுவாங்க. இந்த மாதிரி மக்களை ஒன்று கூட்டுறதுக்காகவும், பிரச்சனை வரக்கூடாது, சமூக நல்லிணக்கத்துக்காகவும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்க, விஞ்ஞானத்துக்காக பண்ணாங்க. அது இப்போ வந்து சில பேர் வியாபாரமாக பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒன்றும் இல்லை, அவனுக்கு அம்மனை பற்றி என்னன்னு தெரியாது, கூழ் ஊற்றுறான், காசு கொடு,
அதான் வேணாம் சொன்னா சரி ஏதோ லேட்டஸ்டாவது சாமியை கும்பிட போறானுங்களேன்னு சந்தோஷம். நீ எப்படி வேணாலும் பண்ணு, கடைசியில சாமியை கும்பிட போறாங்க போய் ஒன்று சேர்த்தோம் அப்படியாவது போறாங்களே. ஆமா இப்பெல்லாம் ஏரியாவில் கூழ் ஊத்துறேன்னு சொல்லிட்டு சொல்லுவாருன்னா பொம்மை வியாபாரம் சிறந்த வியாபாரம்ன்ற மாதிரி. பொம்மை வியாபாரம் இல்லை, உண்மையாலுமே சொல்றேன். இந்த நாளைக்கே ஐயா வணக்கம்மா, நாளைக்கே இந்த குப்பை தொட்டி இன்னொரு 10 நாளைக்கு இது யாரும் கண்டுக்கலாம். இந்த குப்பை தொட்டியை கவுத்து அது மேல சிலையை வச்சு அதுக்கு மேல கோபுரத்தை கட்டி போர்டு வச்சிருவாங்க. அதான் சொல்றேன், எல்லாத்தையும் எடுத்துருவோம். வணக்கம் எல்லாத்தையும் ஐயா வணக்கம் ஐயா. நமச்சிவாய். நீங்க எங்க வரீங்க? நமச்சிவாய் நமச்சிவாய். ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி. அண்ணாமலையார் கோயிலுக்கு வந்தோம். அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம். வணக்கம்ங்க வணக்கம்ங்க. இருங்க ஒரு நிமிஷம், சாப்பாடு நான் தண்ணி மட்டும் கொடுக்குறேங்க. சரி தம்பி தண்ணி கொடுறா, டேய் ஒரு 4 வாட்டர் பாட்டில் கொடு. டச் பண்ணாலே சொல்லலாம். அப்ப பாத்துங்க, இவருக்கு ஒரு செலவு வச்சிருங்கப்பா. இவரை டச் பண்ணதும் ஸ்பான்சர் வராங்களா? நாளைக்கு இவர் தான் வந்து சக்தி வந்து சாமியார்னு சொல்லி சுத்தி கையெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு காமிங்க. அப்பதான் பேனர் வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சீக்கிரமா ஏமாறுவாங்க மக்கள். சாவித்ரி பாட்டி இது வந்து நாங்க ஃபாலோ பண்றோம் சார். அதுல வந்து ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. நீங்க கரூர்ல எங்க இருக்கீங்கம்மா? காந்தி கிராமம் தெரியுங்களா சார்? அவுட்ருங்க, நம்ம கரூர் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. ஆமா சரிங்க. ரொம்ப சந்தோஷம். என்ன படிக்கிறாரு தம்பி? கவுன்சிலிங். சரிங்க சரிங்க. உங்க மாரிமுத்து அவரை பார்த்தோம். சரிங்க சரிங்க, நன்றிங்க. நீங்க கொடுக்குற காசு இங்க இருக்கிறவங்களுக்கு சாப்பாடா தான் போகும். கண்டிப்பா நான் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ரொம்ப நன்றி. ஜிபே நம்பர் இருந்தா கூட பண்ணிடுவேன் அப்படின்னு, அப்புறம் இருக்கு அப்படின்னு. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. வாங்க நமச்சிவாய். நீங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துக்கணும். திடீர்னு வளர்ந்தாலும் வளர்ந்துருவார். திடீர்னு அந்த பக்கம் காட்டை கிட்ட சுத்தமாக வலிச்சு பெரிய ஆள் ஆனாலும் ஆயிடுவார். கொஞ்சம் பார்த்துக்கோ. தாடி கிடிலாம் இருந்தாலும் இன்னைக்கு பெரிய சாமியார்ன்றாங்க. போயிட்டு வாங்க ஐயா. வாங்க வரேங்க ஐயா. நமச்சிவாய். வாங்க ஐயா வாங்க ஐயா. இப்போ நம்ம நல்லதை சொல்ல போன்னு வச்சுக்கோமாம்மா, என்ன சொல்லிடுறான் ஒன்றும் இல்லை. நம்ம சில விஷயங்கள்லாம் ஓப்பனாக பேசுகிறோம்ல இப்படி இப்படின்னு. டேய் நீ அப்ப வேற ஏதோ மதத்துல இருந்து வந்துட்ட, கிறிஸ்தவ மதத்துல இருந்து வந்துட்டேன் நீன்ற. அட பாவீங்களா, என்ன எல்லாம் அதான் சொல்றேன். எல்லா இதுலயும் ஏமாத்துற, கடவுளை வச்சு ஏமாத்துறவங்க எல்லாருமே கடவுளை வச்சு ஒருத்தங்க ஏமாத்துறாங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு உண்மையான கடவுள் பக்தி கொண்டவன் கண்டிப்பா கேள்வி கேட்கணுமா கேட்க கூடாதா சொல்லுங்க. அதை நான் கேட்க போனா, டே நீ வேற மதத்துல இருந்து வந்துட்டியா அப்படின்னு கேட்கறான். அட பாவி, எங்க வீட்டுல இருக்கிற அழுக்க நான் தான்டா கிளீன் பண்ண முடியும், வேற யாருன்னா வந்து கிளீன் பண்ண முடியும்? ஒன்னா ரெண்டா ஐனா ஒன்று கொண்டு போற. ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். ரெண்டு 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 வாங்க வாங்க. உங்களுக்கு கலவ சாதம் ஒன்று. கலவ சாதம்பா, கலவ சாதம்பா. ஓம் நமச்சிவாய். எத்தனை? மகாபிரபு நீங்க எங்கேயும் வந்துட்டீங்களா? வெரைட்டி சாதம். மகாபிரபு நீங்க எங்கேயும் வந்துட்டீங்களான்ற கணக்கு தான். நானே சில விஷயங்கள் ஓப்பனா பேசுவோம் சாமி, அறிவுரைகள் சொல்லுவேன். சில சாமியை வச்சு இது பண்ணாதீங்க, நம்ம சாமியாருங்களா இருந்து யாரையும் அது பண்ணாதீங்கன்னு. நீ வேற எங்க இருந்து வந்து பேசுற, இன்னும் வேற யாரோ பேசுறான். ஈவன் வந்து நம்ம வீட்டுல இருக்கிற கிளைய நம்ம தான் வந்து இது பண்ணணும். நம்ம வீட்டுல எல்லாமே சுத்தமா ஆரோக்கியமா இருக்கணும் நம்ம தான் நினைக்க முடியும். வேற ஆளுங்க வந்து நம்மள பேசினா நம்ம இது விட்டுருவோமா? நம்ம இதுல இருக்கிற விஷயத்த நம்ம தான் வந்து சரி செய்ய முடியும். அதை சொன்னதுக்கு சாமி ஒரு இது சொன்னாங்க. ஒரு சொன்னேன் சாமியாருங்க, அதான் ஏதோ அந்த அம்மாவை பத்தி சொன்ன காலில் போய் வேறாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி. டேய் நீ வேற ஆளா நீ? டேய் இவனை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க, இவன் வேற எங்க இருந்தோ வந்து டேய் கமெண்ட்ல போடுறானுங்க. சிரிப்பு தாங்கல. அதை ஒருத்தர் ஸ்கிரீன்ஷாட், சார் உங்களுக்கு பாருங்க சார், நீங்க எதனா சொல்ல போய் இப்படி வருது அவருக்கு கூட அதை ஒத்துக்கின்னு போச்சான். ஒரே ஒன்று என்ன கீரையா நல்லா பேச ஆரம்பிச்சிங்கன்னு வச்சிங்களா, ஒருத்தனும் மதிக்க மாட்டான். ஏன்னா பேசுறாருப்பா அந்த சாமி, அது வேலைக்கு ஆகாதுப்பா. பேசாமலே டான்ஸ் ஆடுங்க.
எல்லாருமே மதிப்பாங்க. போட்டோ சார் சார் கொஞ்சம் வாங்க சார். திருமணது நல்லா இருக்குது. லைனா வச்சிடலாம் பேனரு. ஒண்ணுமே இல்லை ஐயா, ஒண்ணுமே இல்லை ஐயா. பாருங்க ஐயா, உங்களை ஃபேமஸ் ஆகணும்னா உங்களை சொல்றேன் ஃபேமஸ் ஆகணும்னா எவ்ரி பௌர்ணமி தொடர்ந்து ஒரு 6 பௌர்ணமிக்கு எவ்ரி பௌர்ணமிக்கு சுற்றி ஒரு 150 பேனர். ஓகேவா? கீழே இருக்கிறவங்க வந்து போட்டோ போட்டு ஐயாவால தான் எங்க குடும்பம் வந்து அப்படி ஆச்சு, ஐயாவால தான் இப்படி ஆச்சு, இப்படி போன அந்த பேனர் கீழே 4 பேர் சும்மா பேசுற மாதிரி மகான்பா இவர் நினைக்கிறதுல இவர்கிட்ட நம்ம போய் இவர் மனசுல நினைச்சாலே நடக்குதுப்பா அப்படின்னு சும்மா 4 பேரை பேச விட்டோன்னு வச்சுக்க, 6வது 7வது மாசத்துல நீங்க மிகப்பெரிய ஒரு கைலாசா மாதிரியோ ஏதோ ஒரு மாதிரியோ ஒரு நாட்டை அதுக்கு வரலையே. நீங்களாம் பண்ணா வேலைக்கு ஆகாது. என்னைக்குமே ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கங்க. நான் பெரிய ஆளுன்னு சொன்னா வேலைக்கு ஆகாது. உங்களை பெரிய ஆளுன்னு சொல்றதுக்கு ஒரு 10 பேர் உருவாகணும். அதை உருவாக்கணும். அப்படின்னா தான் நீங்க ஃபேமஸ் ஆக முடியும். ஓகேவா? நீங்களே நான் வந்து பெரிய ஆளுன்னு சொன்னா உங்களை நம்புவாங்களா? நீங்க தூரமா போன பிறகு உங்களை பின்னாடி இருந்து 4 பேர் சொன்னோம், அதோ போறாரு பாரு சித்தருக்கும் மேல அவர் அப்படின்னு நான் சொன்னா பின்னாடி இருக்கிற கும்பல் நம்புவாங்க. நீங்களே நான் சித்தர் சொன்னீங்கன்னு நம்ப மாட்டேன். கடவுளே நேரில் வந்து நின்று கடவுள் சொன்னா நம்ப மாட்டாங்க. நம்பாளுங்க சொல்றது புரியுதுங்களா? ஆனா நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கடவுளை பார்த்தேன்னு சொன்னா உங்களுக்கு அப்படி கண்ணத்துல போட்டுவாங்க, ஐயோ கடவுளை பார்த்துடுறா இவரு அப்படின்னு. அப்படி போய் நிக்குது இந்த உலகம். யாரு அவர்? பெரிய ஆளுங்க. அவர் பெரிய ஆள் ஆக்கலாம். ஒரு நல்ல நேரமா பார்த்து பேனர் போட்டுடலாம், போஸ்டர் வச்சிடலாம். சாமி இங்க என்ன நடக்குது தெரியுமா? ஒண்ணு இல்ல, இன்னைக்கு அவன் போன் வச்சு இன்ஸ்டாகிராம்ல ஒரு விஷயம் பண்ணிக்கிறான். இன்ஸ்டாகிராம்ல அவனுக்கே தெரியாது இங்க என்னென்ன பண்றான் அப்படின்னு. இங்க பாருங்க, போய் அவன் என்னென்னவோ பண்றான். அதை வந்து இன்னைக்கு 100 பேர் ஷேர் பண்ணி அதை நம்புறாங்க. இங்க இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் எது உண்மை பொய்ன்னு. அதைத்தானே சொல்றேன். இல்ல இத நம்ம சொல்ல போனோம்னு வச்சுக்கங்களா, டேய் நீ அவனா இவனான்றானுங்க என்ன போய் மாமா. கிருத்திகான்னு ஒண்ணு இருந்துச்சு இல்ல, அது உரத்து எல்லாமே டூப்பு தான். கிருத்திகான்னு சொல்லாதீங்க, டூப் கிருத்திகான்னு சொல்லுங்க. அதுக்கு மேல ஓம் நமச்சிவாய நம. சாப்பிடுங்க பெரியவரே. எங்க போய் இந்த கிருத்திகா? அப்ப நீ கிருத்திக்கு வரல தானே? அப்ப நீ கிருத்திக்குவா நான் கிருத்திகள் தான் இருப்பேன் அப்படின்னு நான் கோயிலான்னு தான் வந்தோம். அப்புறம் நீ இன்னொரு வாட்டி கிருத்திகை வந்து சொல்ல, உங்க பேர் கிருத்திகை கிடையாது இதுக்கு மேல. ஒன்றும் கவலைப்படாத, ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணு. அது கூட இறங்க முடியலையா? நடக்க முடியலையே. ரெண்டு நாளைக்கு முன்ன வாயில் பக்கத்தில் கல்லுமலை பற்றி என்னாச்சு? சாப்பிடு, நல்லா சாப்பிடு. கொஞ்சமாக முயற்சி பண்ணி சாப்பிடுங்க. இங்கே போயிட்டு வாங்க, அங்கே பார்த்தோம் இல்லை, அந்த ஆஸ்பத்திரிக்கு பார்த்தோம் இல்லை, இங்கே போயிட்டு வந்து. ஏன்னா அங்கே தான் நீங்கள் ரொம்ப தூரம், இங்கே பக்கத்தில் தானே இருக்குது. போயிட்டு வந்துடுங்க சரியா? போய் சாப்பிடுங்க, பார்த்துக்குங்க என்ன, ஒன்றும் கவலைப்படாதீங்க சரியா? வாங்க நமச்சிவாய. எத்தனை சாமி? ஓம் நமச்சிவாய. வாங்க 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 சாமி. எத்தனை தாத்தா? ஓம் நமச்சிவாய. சொல்லுமா மாரியம்மா. சாப்பாடு தரம்மா. சாப்பிட்றதுக்கு தாம்மா கொடுப்போம், வியாபாரத்துக்காக கொடுக்குறோம். போயிட்டு வாம்மா. என்ன ஆச்சு ஐயா? இல்லை ஐயா கட்டி தலையில் எதுனா அடிக்கடி படிச்சான்னு பார்த்தேன். வாங்க. யாரு யாரு இது? குரல் மட்டும் வருது. மைசூர் பாக்கா? மைசூரு அவர் யார் தெரியுமா? அவரு ஒரு மனுஷன். அவர் யார் தெரியுமா? தெரியாது.
அவர் தெரியாமலே மகாராஜா மைசூர் மகாராஜா அப்படின்ற. என்ன சொல்ல என்ன மகாராஜான்னு சொன்னேன் தப்பா? தப்பு தான், நீ பண்ணிட்ட, பெரிய தப்பு பண்ணிட்ட. எனக்கு 2 ஓம் நமச்சிவாய். எங்க மாமாவுக்கு ரொம்ப ரொம்ப எங்க மாமாவுக்கு ரொம்ப நெருக்கின சொந்தம் அவரு. ஆமா. அப்ப நீ ஏன் வந்துக்கிற? நீ அங்கேயே வந்துக்கலாமா? அவர்கிட்ட சொல் பேசிக்காத, டென்ஷன் ஆயிடுவாரு அவரு. கேமரா பிடிச்சிங்கன்றதால அப்படியே அமைதியாகிறாரு அவரு. பயங்கரமான கோவக்கார அவரு. இப்போ கேமரா பிடிச்சிக்கிற மேல உங்கள்கிட்ட பில்டிங்லயே இருந்துக்கலாமா? பார்க்கணும் தான் வந்து நம்ம அவரு சில்லறைக்கார வராரு சார். ஓடி சொல்றக்காரு. நமச்சிவாய. எங்கிட்ட கொடுங்க, நாங்க தான் மாத்திடுறேன். இவர்கிட்ட கொடுக்கவே கொடுக்காத, மாத்திப்பாரு அவரே. மாற்றிப்பார். சார் பையன் நம்ப மாட்டேன். அது அண்ணாமலை தான் கேட்கணும். அண்ணாமலை மைசூர் மகாராஜா யாருன்னு கேள அவர் சொல்லுவார். நைனா மையால தான் நைனா அவரு. இவர் போட்டா கூட இருக்கும், அங்க போய் பாத்தியாத்தா? இதுக்கு மேல போய் பார்த்துட்டேன். இவர் போட்டா கூட இருக்காங்க. போயிருக்கீங்க? ஒரு வாட்டி போன சின்ன வயசுல அது சின்ன வயசுல அவர் போட்டா இருக்குது பாக்கல. அவரு புலி மேல உட்காந்து இருப்பாரு. கவுச்சிட்டு போடாதா? அவர் தானா? அவருதான். இது 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 முதல்ல உன்ட்ட சொல்லிடணும். நீ அன்னைக்கு சொன்ன என்னது இது? சாக்லேட்னு ஒருத்தன் கொடுக்க சொன்னாங்களே, கவனம் வச்சுக்கிறியா? நீங்க தான் எடுத்துன்னு வந்து தரோம். பின்னால் கொடுக்கல, அது இதுன்னு சாக்லேட் எடுத்துன்னு வந்து தரோம். கொடுக்க மாட்டி விடுறோம். பிரதோஷம் பௌர்ணமி பிரதோஷம் வச்சு வச்சுக்கா. அப்போ 5 ரூபாய் இருந்துச்சுன்னா அதில் வச்சு கொடுத்து விட்டு விடுவோம். ஓஹோ சரி. 10 ரூபா காயினே இங்கே மட்டும்தான் வந்து வாங்க மாட்டுறாங்க. எல்லாத்துலேயும் போகுது. வேலூர், மெட்ராஸ் எல்லா ஊர்லேயும் வாங்குறாங்க. ஓகேவா? இன்னொரு வாட்டி சொல்லாத மைசூர் மகாராஜான், டென்ஷன் ஆயிடுவார் அவர். இப்போ வீட்டுக்கு கரெக்டாக காரில் உட்காந்து என்ன கத்தின்னு வர போறாரோ தெரியல. எப்படி அவர் வந்து சொல்லலாம்? நீ எப்படி நீ கம்முனுக்கிற? மைசூர் மகாராஜான்னா பெரிய ஆளான்னு எப்படி அவர் கேட்கலாம்? நீ கூடயும் வர தேவையில்ல, மொத்தமும் வர தேவையில்ல. யார் அவரு? அவர் பீடம் வச்சிருக்காரு இங்கே. இப்படி கேட்டா தாராளமா கொடுத்துருவோம் ஐயா. அங்க ஒருத்தர் கேட்டாரு, எப்படி தெரியுமா கேட்டாரு? அந்த சாமி உட்காந்து பீடி வச்சுங்கிறாரு. அதாவது பீடி வச்சுங்கிறாரு. சாப்பாடு அவருக்கு கொடுத்துட்டோம். ஏந்து வந்தாரு அவரு, மறுபடியும் சாப்பாடு வாங்குது. ஐயா யாருக்கு ஐயா சாப்பாடுன்னு வண்டியில் உட்காந்து கேட்டேன். அவர் உட்காந்து நல்லா பீடி வச்சுன்னு பார்த்துக்கிறாரு. இதோ அவருக்கு ஐயா பீடி வச்சுங்கிறாருல்ல அப்படின்னு சொல்லி வண்டி எடுத்துன்னு வந்து நான் மாட்டேன். சரி, நாளைக்கு எத்தனை வருவாங்க? ஆகட்டும், கிளம்பு. நாளைக்கு எத்தனை வருவாங்க? எத்தனை வந்தா கூட அவர் சொன்னா மட்டும் தான் கொடுப்போம். அவர் உத்தரவு இல்லைன்னா கொடுக்க மாட்டோம். அவர் வந்து உங்களுக்கு தெரியாது அவரை பத்தி, அவர் சொல்லட்டும். அவருக்கு தெரியும். அவர் எத்தனை பேர்லாம் இருக்குது அவருக்கு. என்ன பேர் இருக்குதா? ரோபர்ட். ரோபர்ட்டா? ரோபர்ட்னா என்னண்ணா? அப்படியே பொம்மை மாதிரி கேட்பு. ஏய், ஆளு வெயிட் அதிகம். ஆளு வெயிட், அடி வெயிட். அடி வெயிட்டா தாங்க இது. சொல்றது அதான், வேற என்ன? அவர் அதான் சொல்ற. வயிறுலாம் குறைஞ்சிட்டேண்ணா. எப்படி தெரியுமா? அந்த இப்படி இப்படி வருவேன் வரும்போது இப்படி வருவேன். குறைஞ்சிட்டேன். அவ்வளோ இப்போ குறைஞ்சிட்டேன். நம்மளாம் இன்னும் செய்ய முடியாது. அதுதான் சொல்றேன். இப்போ இந்த வயிறு குறைஞ்சிச்சு இல்ல, அதே மாதிரி அதுவும் குறைஞ்சிரும். கவலைப்படாத. சரி. உங்க வயிறு நீயா குறைச்சா அது தானே குறைஞ்சிச்சு. இந்த வயிறு உபசமா இருக்கும்போது எவ்வளவு வலி அனுபவிச்சா? இப்போ வலிக்குதா? அதுவும் குறைஞ்சிரும். உலக நடமில்ல, சில பேர் அனுபவம் போடுவாங்க. நைனா மிராக்கல் எப்படி வேணாலும் நடக்கும். நைனா மிராக்கல் சொல்றது புரியுதா? எப்படி வேணாலும் நடக்கும், கவலைப்படாத, வருந்தாதே. எனக்கு வணக்கம். ரசம் வைக்கலப்பா இன்னைக்கு. ஒயிட் ரைஸ் மட்டும் ஒன்று. சரி, யார் சொல்லு? இப்பவும் சொல்லட்டுமா? கடைசியா சொல்லிட்டோமா? யாரு மகார? இல்ல நீ சொல்லு. அவர் யார் தெரியுமா? அவர் கர்நாடகாவில் என்ன பண்ணிட்டு இருந்தாரு தெரியுமா? அதுக்கு முன்னாடி தெரியுமா உனக்கு? என்னப்பா பண்ணிருந்தா தெரியுமா? அரண்மனை உள்ள போனது மைசூர் மகாராஜா. அவரை பாத்துக்கிறீங்களா? அங்க என்ன பாத்தீங்களா ஐயா? கவச்சர் இல்லாத மகாராஜா அந்த சேர்ல வந்து அப்படியே உயிரிழக்கிற மாதிரி இருக்குது. நேச்சுரலா கட்டி. அவர் அவங்க தாத்தா தான். அவங்க தாத்தா தான். அவங்க பேரன் அவரு. ராயல் ஃபேமிலியா? அவங்க பேரன் தான் அவரு. கோச்சின் வந்துட்டார். வந்து கேமரா பிடிக்கிறாரு. இப்படிதான் உண்மையிலே இருந்தாலும். ஆமா, அதெல்லாம் வந்து
அம்மா நாட்டின்னு சொல்லி இல்ல சும்மா இல்ல, உண்மைதான். பாரு ரெண்டு பேரும் அவர் உடையார் தானே, அந்த அவர் பேர் உடையார் தானே, உடையார்னு போட்டுருங்க கீழே. அவருக்கு வாங்கிட்டு போவா. அதே உடையார் தான் வரும். மயிலாப்பூர்ல வேலை. ஆமாங்க. சரிப்பா, நீங்க அந்த சாமி அந்த ராஜா சிலை உட்காந்துக்குது, அவருக்கும் இவருக்கும் 100 வித்தியாசம் கண்டுபிடிங்க. சரி, இன்னொரு வாட்டி இந்த காரைக்குடி நானும் அவர் போயிட்டு வந்தாரு. காரைக்குடிக்கு போயிட்டு வரீங்களா? காரைக்குடி மறுபடியும் அது காரைக்குடிக்கு? இந்த காரைக்குடி நாங்க அங்க போய் போய் பார்த்துட்டு அவர் நினைச்சாருன்னா என்ன வரும் தெரியுமா? கர்நாடகாவில் அவர் யார் தெரியுமா? யாருன்னு சொன்னதானே தெரியும். சொல்லியிருந்தானே அவன் பேரன் அவரு. பேரன் தான். அவர் என்ன உத்தியோகம் செய்யிருந்தாரு? ஆமா, அவங்களுக்கு பேரனா இருந்தாரு. பேரனா இருந்தாரா? அது மிகப்பெரிய உத்தியோகம் தான். மாமா வைக்கிறேன். அவர் ஏன் கோச்சின்னு வந்தாருன்னு சொல்லட்டுமா? வேணாம் அதெல்லாம் சொல்ல விட. அவர் கோவப்படுவார். வேணாம், கை காமிக்கிறார் பாரு, வேணான்றாரு. இது கொடுக்க மாட்டேன்ட்டாங்களா உனக்கு பங்கு? எது மாளிகை? இவர் தான் எல்லாருக்கும் கொடுக்கணும் பங்கு. ஓ, இவருக்கு பங்கு கொடுக்குறாங்களா? இவர் தான் எல்லாருக்கும் கொடுக்கணும் பங்கு. நாளைக்கு எத்தனை வரமாட்டாரு, பேச மாட்டாரு. சொல்லாத. சொல்லட்டுமா வேணாமா? வேணாம், பாத்துக்க. வேணாம், உனக்கு தெரியல, உண்மையதான் சொல்றேன். ஐயா நம்பல நீ? நான் நம்பிட்டேயா. அவர் எங்க இருந்தாரு இதுக்கு முன்னாடி? என்ன ஊர்ல இருந்தாரு கேள். சரி கேளு, இங்க கேள. பெங்களூர்ல துணி தைச்சு நின்றாரு. பேண்ட் ஷர்ட் தைச்சு நின்றாரா? அவர் எவ்வளவு மகாராஜா லெவல்ல பேசிட்டு இல்ல நைனா, உனக்கு தெரியல. கூடிய சீக்கிரத்தில் தெரியும். சரிப்பா. எங்க பாட்டி அவர் ஏன் மைசூர்ல இருந்து வந்தாருன்னு கேட்கலையே? கேட்டுரு. அவருக்கு துணி தைக்க முடியாத ஒன்றாரு அவரு அவரை ஒருத்தர் கேள்வி கேட்டுக்கிறாங்க, மைசூர் போண்டாவில மைசூரே இல்லையே அப்படின்னு. அந்த பக்கமே போல இந்த இது மைசூர் போண்டா, இதுல எங்க மைசூர்னு கேட்டுக்கிறாங்க. மைசூர் பஜ்ஜி. உங்க ஊர்ல அது பஜ்ஜி, எங்க ஊர்ல அது போண்டா. ஏமாம்மா, ஏன் வந்த மைசூர்ல இருந்து? சொல்லு, காரணத்தை சொல்லு. இந்த உலகம் அறியட்டும், நீ யாருன்னு தெரியட்டும். சொல்லுமாம்மா, சொல்லு. என்கிட்ட கூட சொல்ல மாட்டியா ஏன் வந்தேன்னு? ஏனையே வாடகை விட்டியா? சொல்ல மாட்டியா? நீ ஏன் மைசூர்ல இருந்து வந்தன்ற ரகசியத்தை சொல்லு. நீங்க ஏன் தனியா இருக்கிறீங்க? நீங்க ஏன் போல? நான் எங்கேயும் போக முடியாது, எல்லா இடத்துக்கும் போக முடியாது. ஏன் போக மாட்டீங்க? நம்மளால சம்பளம் கூட்டி இருக்க முடியாது, அதனால போகும். வேற ஒரு சண்டை குண்டெல்லாம் முடியாது. சப்பலாங்கால் போட்டு உட்கார முடியாது. உட்கார முடியாது. இவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தியா? ஏன்னா அது ஒரு ஆசனம். போட்டு உட்காந்து ஒரு வேலையாச்சும் நம்ம சாப்பிடணும். அது ஒரு ஆசனம். அப்படி இருந்துட்டு ட்ரை பண்ணுங்க. ஏன் கால் முடியாதா? சரி. அதனால நான் இங்கிருந்து காலத்தை கொடுத்து ராஜாவா இருந்தீங்களா, அதனால உங்களுக்கு சப்பளம் எங்க பிடிக்காம வாழ்ந்தோட பிடிக்காம இல்ல, ராஜாவா இருக்கிறவங்க யாருமே பெரும்பாலும் சப்பளங்கள் போட மாட்டாங்க. நீங்க ராஜா வேற வேஷம் போட்டு இருக்கிறீங்க. சரி பத்ரா பாய், நீங்க அங்கே போய் வீந்துட போறீங்க, பார்த்து போங்க. ஓம் சிவாய நமச்சிவாய. மகான், நாங்க மகான். யதார்த்தமா வந்தீங்களா? வண்டி உடனே வருது. அப்ப நீங்க இதுக்கு மேல யதார்த்தமாவே வாங்க, அடிக்கடி. ஆமா, நீங்க இதுக்கு மேல வண்டி வரும்ன்ற எண்ணத்துல வராதீங்க, யதார்த்தமா வாங்க. கண்டிப்பா வண்டி வந்துடும். சரியா? கண்டிப்பா வரும். எத்தனை உனக்கு தாத்தா? 2. சித்தர் குர்ரா, சித்தர் சாக்லேட் குர்ரா. சித்தர் சாக்லேட் வேணுமா? எத்தனைங்க? பாதுஷா உங்க தம்பி அங்க பார்த்தேன்.
பாதுஷா என்ன இங்கே ரவுண்ட் அடிச்சுங்கிறாரு, என்ன மேட்ரு? கால் நிறைய நடக்கிறது வாக்கிங் போயிட்டு சரி போயிட்டு வாங்க பாதுஷா. எங்கே போகிறீங்க? அப்படியே நம்ம கோயிலில் போய் சாமி கூப்பிட்டு ஓடி வரேன். ஓ சரி. இங்கே வந்து வாங்கிக்கிறேன். அங்கே எப்படி போவீங்க அதுக்குள்ள? ஒரு 2 நிமிஷம் ஓடி போடுவேன். நீங்கள் அரை மணி நேரம் பண்ணுவீங்க, நான் 2 நிமிஷத்தில் போடுவேன். நீங்கள் அரை மணி நேரம் பண்ணுவீங்க. சரி, நான் ஒரு எவ்வளோ நேரத்தில் போயிடுவீங்க? நான் 2 நிமிஷத்தில் போடுவேன். நீங்கள் 2 மணி நேரத்தில் போயிட்டு அரை மணி நேரம் ஆகும். நான் அரை மணி நேரம் பண்ணுவேன். ஆமாம், அதனால் எனக்கு ஒரு பக்கம் அங்கே கொடுத்துருங்க, நான் வாங்கிக்கிறேன். புரிஞ்சதா? புரியுதா? அவர் 2 மணி நேரத்தில் போயிட்டு வரான். ஆமாம் 2 மணி நேரமாக நான் அரை மணி நேரமாக போவேன். சாமி தண்ணி பாடி கொடுத்து தண்ணி தரணும். ஏன்னா கிரிவலமா? இல்லை சாமி, மனசில் ஒரு சின்ன சந்தோஷம் வந்துருச்சு. என்ன சந்தோஷம்? கூட கொஞ்சம் தங்கச்சி ஃபோன் போயிடுச்சு, பார்க்கணும் அழுவுது. போய் எட்டி பார்த்துட்டு வரலான்ட்டு. பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. எனக்கு கடைசி அது மாதிரி பாசம் ஜாஸ்தி நமக்கு. சரி. என்ன ஒரு ஐயா? பார்த்துட்டு வாங்க. சொல்லக்கூடாது. சரி. அதான் சொல்லிட்டீங்களே. தெரிஞ்சுட்டு கேட்குறாரு. திருச்சி. அங்கே சந்தோஷம். மற்ற 4 பேர் எனக்கு தூரம் தெரியாத முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு தெரியாது. கண்டிப்பாக பார்க்கணுன்றாங்கன்னா போய் வரணும். எப்போ போகிறீங்க? அநேகமாக இந்த வாரத்துக்குள்ளே போவேன். சரி போயிட்டு வாங்க. போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்து வந்து வந்துடுறோம். சரி. காலையில் போல சாயந்தரம் வந்துடுவோம். சரி. ஏன்னா உங்கள் இப்போ நீங்கள் வருத்தப்படுவீங்களா? ஐயோ. சரி பாதுஷா வரட்டுமா? ஓடி வர திருநாள் காணும் இடம். அங்க இருக்கிறியா? அங்கே வர அங்கே. திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி வருவோர்க்கெல்லாம். சாமி இவரு தானே மாமா? இவரு தானே? போங்க ஆத்தாச்சு, போங்க போய் சாப்பிடுங்க. போங்கன்றல. என்ன தாத்தா எங்கே போயிட்டு வரீங்க? எங்கே அப்படியே போயிட்டு வர வீட்டுக்குன்னா கடைக்குன்னா போவாங்க. சரி. 2 சாப்பிடுவியா? ஒன்று போதுமா? 2? ஒன்று போதும். சரி. வெறும் சாதமா? வெறும் சாதம் கீரை குழம்பு. சரியா? சாப்பிடுங்க, போயிட்டு வாங்க. இந்தாம்மா விட்ட கொடுத்துருமா. வேஸ்ட் பண்ணக்கூடாது. பார்த்தீங்கல்ல, இவர் தானே சொன்னாங்க. ஆமாம் இப்படிதான் சிரிப்பாக இருக்கும் கூட சொன்னேன். பார்த்துக்க இவரை பார்த்து. தாத்தா நீ தானே? அவன் பேர் என்ன சொன்ன? பேர் முத்து தான். முத்து தான் கரெக்ட். கேட்டவுடனே முத்துன்னு தான் சொல்லுவாருன்னு சொன்னாங்க. கரெக்டாக ரைட். ரைட்டுன்னு சொல்லுவேன். வாங்க தாத்தா. ஓ சரி. ஓம் நமச்சிவாய. வாங்க ஐயா. என்ன பண்றாரு மாமா? புருஸ்லி தெரியலையா? ஐயோ. உட்காந்துனே தூங்குறாரு. இன்னும் தெரியலையா அப்படின்னு தெரியல. என்ன புருஸ்லி உட்காந்து பாக்குற ஒரு குரல் கொடுத்தாருன்னா அவருக்கு பாருங்க எப்படி சொல்ற. உட்காந்து இடத்துலதே தூங்குறீங்க. அவர் என்ன சொன்னாரு கேட்டீங்களா? கேளுங்க, அப்படியே திரும்பி கேளுங்க. என்னன்னு கேளுங்களா? அவர் தான் வாங்கி கொடுத்தாரேவா? சொல்றேன் வழி இல்லைங்க. இப்பெல்லாம் அந்த பழக்கலாம் இல்லைல்ல? இருக்குதா? சரி. மேகப்பெருமானே புற்று நிறைவா, மிருகப்பெருமானே புற்று நிறைவா. அப்படிங்களா?
எத்தனா ஒரு சாப்பாடா? ஓம் நமச்சிவாய். நம்ம நல்லா இருக்கு. நமச்சிவாய். சாப்பிடணும். சாக்லேட் இருக்கு, பிச்சு விட்டுட்டோமா? ஓகே, நல்லா இருக்காங்கண்ணா. ஓம் நமச்சிவாய. தாத்தா, ஆட்டோவில் 200 பேருக்கு சாப்பாடு செய்யறது, கார்ல 400 பேருக்கு சாப்பாடு செய்யறது. புரியுதா சொல்றது? ஆட்டோவில் 200 பேருக்கு செஞ்சு பேக் பண்றது, கார்ல 400 பேருக்கு செஞ்சு பேக் பண்றது. அப்ப அதுக்கு நேரம் ஆகுமா ஆகாதா? இப்ப இவங்க ஆட்டோல வந்தா இவ்வளவு தூரத்தையே 1 மணிக்கு வந்துடுறாங்க. நீ சொல்ற அந்த 200 பேருக்கும் வந்து என்னன்னா சில ஸ்டாப்பிங் வச்சிருக்கோம். அங்க ஒரு 10-15 இடத்துல நிறுத்தும். அதோட கொஞ்சம் தூரம் பாதி தூரம் உனக்கு இல்ல. நீனா அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் நிறுத்த மாட்டாங்க, 2 கிலோமீட்டர். ஏன்னா ஆசிரமங்கள் இருக்கு, அந்த இடத்துல நிறுத்த மாட்டாங்க. அதை தாண்டி அப்புறம் இங்க இருந்து ஆரம்பிப்பாங்க. அதனால உங்களுக்கு டைமிங் இது 400 பேருக்கு செய்யறது. நான் எல்லா இடத்துலயும் நிறுத்தணும். இன்னைக்கு கார் வருது, நேற்று ஆட்டோ வருது. ஏன்னா அந்த விஷயத்த நீ 2 கொடு. ஏன்டா 1 கொடுக்குறேன்? அங்கெல்லாம் சாப்பாடு கொடுத்தா ஏன்னா சாப்பாடு வரும். அது பரவாயில்ல. அந்த விஷயத்தை இங்க இருக்கிறவங்க எல்லாருமே தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆட்டோல வந்தா கம்மி பேக்கிங், சாப்பாடு செய்யறதும் கம்மி, பேக்கிங் நேரமும் கம்மி. கார்ல வந்தா ஜாஸ்தி 200. ஆமா, இவங்க முடிச்சா அடுத்த செகண்ட் நான் போய், இவங்க முடிச்சாதான் நான் போய் செய்ய முடியும், வர முடியும். இதுலயே நிறைய பேர் வந்து வருவாங்க, உடம்பு சரியில்லை, நிப்பாங்க, போவாங்க, வருவாங்க. எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி 2ங்களா ஐயா? அந்த ஒரு விஷயத்தை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. கார்ல வந்தா 1/2 மணி நேரம் லேட்டா வருது, ஆட்டோல வந்தா வருது. இது அதுல எவ்வளவு சாப்பாடு, இது எவ்வளவு சாப்பாடுன்னு புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. சாப்பாடு ஆட்டோவில் நிறுத்த மாட்டாங்க, பல இடம் நிறுத்த மாட்டாங்க. ஆட்டோவில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நிறுத்த மாட்டாங்க, சர்ன்னு வந்துடுவாங்க. நம்ம அப்படி கிடையாது. காரில் வந்தால் எல்லா ஸ்டாப்பிங்கும் நிறுத்துவேன். எல்லாமே நீங்கள் எல்லாத்தையும் பேசிட்டு. ஆமாம். வந்து வர வரைக்கும் நிறுத்தி கொடுத்து வருவோம். அதெல்லாம் யாருக்கு புரிய போகுது? நான் கிள்ளு சாமந்தி உடம்பு சத்து இல்லை, முட்டிலாம் வலிக்குது. கிள்ளு சாமந்தி கேலாம் அப்போ வச்சாங்க. இப்போ எங்க அப்பா வச்சது கிளி சாமந்தி வச்சாங்க. ரேஷன் கார்டில் என்ன பேர்? சின்ன பாப்பா. கிள்ளு சாமந்தி அது வைக்கல. எங்க அப்பா வச்சது அது மறந்து போச்சு. கிள்ளு சாமந்தி யார் வச்சது? எங்க அண்ணன் வச்சது தான் பேர் விளங்குது, சின்ன பாப்பான்னு. உங்க அப்பா வச்சதுன்னா கிளி சாமந்தி. கிள்ளு சாமந்தி அதே மாதிரி என் மகளுக்கு, என் பெரிய மகளுக்கு வெண்ணிலான்னு வச்சோம். விஜயான் தான் விளங்குது. அதே மாதிரி என் சின்ன பொண்ணுக்கு தேவிகனு வச்சோம், தேவிகானு விளங்குது. எங்க பெரிய பையனுக்கு மலை, சின்ன பையனுக்கு முருகன். 4 பொண்ணு, 2 பொண்ணு 2 பையன் இருக்கிறாங்களே, நீ ஏன் ரோட்ல வந்து உட்காந்துக்கிறா? இந்த வீடியோல எடுக்கிறாங்களே, மருமாவை போட்டு நோத்த போது போ. இந்த பார், ஒரு போட்டா பிடிச்சிங்கிறாரு நீ பேசத்தெல்லாம். மருமாவை பார்த்தா நங்கு குத்தாதே, கூட்டுல தள்ளி. ஓ சரி, அப்ப அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணுங்க. சரி போ, ஓகே, அப்புறமா வந்து பேசுறேன். போலாம் வா. வீட்டுக்கு போறியா? பயமா தான் இருக்குது. பார்த்து மருமா பார்த்துலாம் இருக்கும். போட்டு நோத்த போது போ. சாப்பிட்டாரா? அப்படியா? வாடா, உன்னை யாரும் குளிக்க வைக்கிறது இல்லையாடா? ஓஹோ, எடுத்தாலே ஓடிட்டான். ஒண்ணுமில்ல, ஒரு பக்கம் தண்ணி சூடு கீழே போட்டு எடுத்தாரு. அந்த வாடா, சாப்பாடு வச்சு கூப்பிடுறாரு, மீன் சாப்பாடு வரவே மாட்டேங்கிறான். சாவித்திரி பாட்டி மாதிரி தெளிச்சாலே குளிச்ச மாதிரி தான். இல்லப்பா, இப்படி தெளிச்சுக்கணும் பாருப்பா, அதுவே குளிச்சதாம்மா நம்மளுக்கு இது. சரி 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 சரி.
அவருக்கு அதை பார்த்தாவே எத்தனைண்ணா ரெண்டு அதான் கேட்குறேன் யோசிக்கிறியா அதான் நான் கேட்டேன் யோசிக்க ஐயே யோசிக்க எடுத்து போட்டு செய்யும் வாங்க 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 ஒன்று உங்களுக்கு எனக்கு ரெண்டு எல்லாரா போலாமா ஆ நீ தானே சொன்ன நீ எல்லாரும் சாப்பிட்டாங்க ஓகே என்ன நீ தாத்தா சொன்னதால நாங்க கிளம்ப போறோம் வாங்க வண்டி எடுங்க தாத்தா சொல்லிட்டாரு தாத்தா ஓகே தாத்தா நீயே வர வாங்கறதுக்கு ஏன் அங்க வெள்ளை சாப்பாடு போடலையா ரெண்டு குத்துரா இருக்கு ஒரு ஒயிட் ஒரு ஜீரகண்டா இல்ல நிறைய வேன் நிக்குது நல்லா வடை பாயசத்தோட சாப்பிட டாக்டர் விட்டு கத்துக்கிறேன் டாக்டர் பார்த்துட்டுல 3 நாளா நடக்குது என்ன டாக்டர் ஓ மெடிக்கல் கேம்பா அப்போ 3 நாளா நடக்குது ஆண்களை பார்க்கறது அது வேற நிற்குது நீங்க போய் பாத்தீங்களா இல்லையா டாக்டரா நம்மளுக்கு கிடையாது அது உள்ள வேலை செய்யணும் கோயில் உள்ள வேலை செய்யணும் கோயில் ஸ்டாஃப் அவங்களுக்கு மட்டும் நம்மளுக்கு கிடையாது ஜீரகா மட்டும் தம்பி மண்டபத்தில் கல்யாணம் எத்தனை கோயில் இருக்குதோ அத்தனை அதான் அண்ணாமலையார் கோயில் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஸ்டாஃபுங்க வேலை செய்யறவங்க எல்லாருக்குமே இலவச மருத்துவ முகாம் 10 வேன் போச்சு 3 நாள் இன்னைக்கு தான் முதல் நாள் ஐயா 3 நாள்ல 3 நாள் அப்போலோ டாக்டர் பேனர் வச்சிருந்தாங்க நம்ம அங்கங்க பேனர் வச்சிருந்தாங்களே அப்போலோல இருந்து டாக்டர் வராரு 30 31 நான் போய் கேட்டேன் யாருக்கு ஒன்று எனக்கு ரெண்டு அவங்களுக்கு ரெண்டு நீங்களும் ஸ்டாப் தானே நான் சொன்னேன் கேட்டேன் இதெல்லாம் கிடையாது அத்திட்டு போறேன் அப்போ அடுத்த ட்ரிப் வரைக்கும் இருப்போம் அப்படி சொல்லணும் ஐயோ அடுத்த ட்ரிப் வரைக்கும் நாங்கள் யார் இருப்போம் ஒன்று நமச்சிவாய் சாமி நமச்சிவாய் பூரா கேரளா வயநாடை பத்திய நியூஸ் கடவுளே பாவம் என்னாச்சுங்க என்ன கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்டவங்க 100 120 130 பேருக்கு மேலே இறந்துட்டாங்க மண் சரிவு அப்படியே இதை பாரு புதஞ்சி கிடக்குது அப்படியே கையெல்லாம் தெரியுது கை மட்டும் தெரியுது அவ்வளோ பேர் கேரளாலம்மா வயநாட்டில் 140 130 140 நினைக்கிற காலைல ஒரு 140 பேர் இருந்துட்டாங்க பாலாசயம் பார்த்தீங்கன்னா பாதுஷா பார்த்தாச்சு அங்கே டூர் போனவங்களாம் கூட அந்த பக்கம் டூர் போனவங்களாம் கூட அப்படியே வீட்டில் தூங்கினவங்க அப்படியே மண் சரிஞ்சு மழை தான் மண் சரிஞ்சு இந்த பேப்பரில் அது நம்ம அந்த நியூஸ் பார்க்கும்போதே பதறுது சின்ன குழந்தைங்கள்லாம் அப்படியே இயற்கை சீற்றம் ஒன்றும் பண்ண முடியாதான் அதுதான் சபரிமலையில் என்னைக்கு அந்த பொம்மை காலை வச்சாங்களோ அன்னையிலேருந்து கேரளா அழிவாகிட்டு 3 வருஷம் ஒரு டைம் சுனாமி வந்து அடிச்சுது ஒரு டைம் ஏரோப்ளைன் ரிப்பேர் ஆகி போய் அடிச்சுது ஒண்ணா வாங்க எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கிறேன் ரெண்டுடா ஏன் ஆந்திராவுக்கு போயிட்டீங்களா சரி ஒன்று குத்துருப்பா இவருக்கு ஒன்று குத்துரு பொதுமக்கள் போயிட்டோம் எத்தனை ஐயா சின்ன குழந்தைங்க மாடு ஆடு எல்லாமே போயிடுச்சு சுனாமி இந்த மாதிரி சுனாமி தான் யாரையும் பார்க்காது நிலச்சரிவு சாமி இப்ப மண் நீங்க அது ஊட்டி போய்க்கிறீங்களா ஊட்டியில மேல வீடு கட்டிக்கிறாங்களா அந்த மலை மேல அது மழை வந்து என்ன ஆகும் அப்படியே அந்த அது பூரா மண்ணு தானே அப்படியே சர்வீஸ்னா என்ன ஆகும் எல்லாம் குப்பை சொல்லுவோம் அதுதான் நடந்துச்சு கேரளாவில் நிலச்சரிவு நீங்க எங்க போயிருந்தீங்க நான் அங்கே ஆந்திராவில் இருந்தேன் சரி வாங்க யாருக்கு வாங்க ஒன்று ஊத்துரு எத்தனைண்ணா கொடுத்துறாங்க ஒன்று வாங்கம்மா பொட்டனை அதான் கேட்டேன் சாமி வந்தாருன்னா பார்த்தீங்கன்னா டக்குனு சாப்பாடு வாங்கியிருக்கேன் இல்லைன்னா நான் சொல்லுங்க நான் வாங்கி வைக்கிறேன் அப்படி எதோ ஒன்றாலும் இயற்கையை மட்டும் ஒன்றும் பண்ண முடியாது இயற்கை சீற்றத்தை மட்டும் ஒன்றுமே முடியாது 140 150 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க குழந்தைங்க உள்படனா எப்படி இருக்கும் கஷ்டமாக இருக்குது கேரளாவிலம்மா நீங்கள் நியூஸ் கேட்டிருப்பீங்க நீங்கள்
இந்தாங்க பாலாஜி சாமிக்கு. சரி சரி. ஓ நமஸ்கார். ரெண்டுங்களா? சிவாய நமக. நான் அதெல்லாம் மறந்துட்டு இருந்தேன். காலைல நியூஸ் பார்த்து கொஞ்சம் வருத்தப்பட்டு இப்போ அந்த பேப்பர் பார்த்தோன்னே மைண்டு அப்படியே அது இதுக்கு போகுது. இயற்கையை ஒன்றும் பண்ண முடியாது தான். இது மட்டும் ஒன்று ஒயிட் ரைஸ் ஒன்று இருக்குது. தண்ணி ஒன்று. சரி 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 சரி. நீங்கள் இது பண்ணுங்க. இதெல்லாம் இருக்கிறீங்களா? சாண்டிங் மந்திரம். சரி சரி சாப்பிடுங்க. தண்ணி பாட்டில் மட்டும் ஒன்று. அந்த மாதிரி ஊட்டி கொடைக்கானலில் மேலே கட்டியிருக்காங்களா மலை மேலே, அது வந்து மழை அதிகமாக வந்து அப்படியே வீடுங்கள்லாம் அப்படியே மொத்தமாக தண்ணி நிலச்சரிவு. பகவான் வந்து இந்த மாதிரி எழுதிருக்காங்க. அப்படியே அது வீடியோவில் அந்த பேப்பரில் பாருங்க, அப்படியே கண்ணெலாம் கலங்குது. அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தேன். ஒன்றா படித்தேன், ஃபோட்டோ பார்க்கல. இப்படி கை இருக்குது, உடம்பு எல்லாம் மண்ணில் பதிஞ்சிருக்குது. குழந்தைங்களாம் அப்படியே அந்த முள்ளு அடிச்சுட்டு போய் அந்த முள்ளில் கோத்துனுக்குது குழந்தைங்க குழந்தை உடல் எல்லாம் பார்க்கவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யார் மேலே சொல்ல முடியும்? ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. கேரளாவில் இறந்த அனைத்து உயிர்களும் ஆத்மா சாந்தி அடையணும்னு அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் கிட்ட வேண்டிக்கிறேங்க. கேரளாவில் இருந்த அனைத்து உயிர்களும், வயநாட்டில் இருந்த அனைத்து உயிர்களும் ஆத்மா சாந்தி அடையணும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. குழந்தைகள் உட்பட நிறைய அது அந்த மைண்டே இல்லாமல் வந்தேன் நான். காலிலேருந்து கொஞ்சம் அந்த பேப்பர் பார்த்தோன்னே மறுபடியும் அந்த ஃபோட்டோலாம் நான் பார்த்தோன்னே எனக்கு அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. பிறந்தநாள் வெற்றிகரமாக கொண்டாடிக்கிறீங்க. இதே மாதிரி ஒவ்வொரு பிறந்தநாளும் சிறப்பாக கொண்டாடணும்னு நம்மளை மனசார வேண்டிக்கிறோம். நீங்கள் நல்லா செல்ல சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும்னு நம்மளை வேண்டிக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கணும், சுவையான உணவு கொடுத்துருக்கீங்க, நல்லா இருக்கணும். ஓம் நம சாய். இது மீதி எல்லாமே அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். அண்ணாமலையார் உண்ணாமலைக்கு அன்னதானம் கொடுத்த எல்லாம் மீதி எல்லாருமே அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் தான். நல்லா சந்தோஷமாக இருக்கணும், செல்வ சிறப்போடு நல்லா இருக்கணும். நம்ம வேண்டிக்கிறேன். யூடியூப் பார்த்துக்கவங்களுக்கு ஓம் நம சாமி செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும் நம்மளை மனசார வேண்டிக்கிறேன். ஓம் நம சாமி. இது கேரளாவில் நடந்த சம்பவத்துக்கு எல்லாரும் அவங்க எல்லாரும் நல்லபடியாக ஆத்மா சாந்தி அடைஞ்சு அவங்க குடும்பம் நல்லா மேலும் சிறப்பாக இருக்கணும்னு மனசார வேண்டிக்கிறேன். ஓம் நம சாமி. நல்லா சந்தோஷமாக இருக்கும். நமச்சிவாய் சாமி. சரி சாமி, வரட்டுங்களா? போயிட்டு வரோம், பார்க்கலாம், அப்புறமா மீட் பண்ணலாம். நமச்சிவாய். இது எப்படி எடுத்துன்னு போவ? அப்படி வச்சுட்டுமா? சரி சரி. சாக்லேட் சின்ன புள்ள தான்பா. ஆமாம், அதிகமாக சாப்பிடாத, கரைஞ்சிடுவோம், சுகர் வந்துடும். சரி, இன்னொன்று வேணுமா உனக்கு? சாமி இவருக்கு ஒரு சாக்லேட் கொடுத்தனே? இல்லை கொடுக்கல. சரி இரு, வரா. நீ எங்க வர போறாங்க? சிவாய நமக்கு. 2 சாக்லேட் கூட. டே சாக்லேட் 2 கூட. இந்தா சாக்லேட் இந்தாப்பா. அதில் 4 இருக்குது படுறா. சாப்பிட்றா. ஐயோ ஒண்ணுதான். ஆ 2 2 2 2 2 4 4 × 8 இருக்குது பேர். ஒன்று தான் கொடுக்கணும், 2 கொடுக்கணும். வாங்க வாங்க வாங்க. வரவேற்பு ரொம்ப பெருசாகுது. வேணா உள்ள போயிட்டு நான் வாங்கி சொல்லுவாரா? கண்டிப்பா. எத்தனை வேணும்? சாப்பாடு உண்மைதான் போலகுது. அதனால தான் இவ்வளோ பேர் வணக்கம். ஏய் லைன்ல வா. லைன்ல வர சொல்லுவாமா. அதை முன்னாடி வந்து நிற்குது பேர். தம்பி வரிக்கு 2 போடலாம். ஏய் லைன்ல வருதுப்பா. அதான் லைன்ல வரட்டும் சொன்னேன். ஆளுங்கிறாங்க, கூச்சப்படுறாங்க. பிரியாணி எடுக்கிறாருதா ஒரு வெள்ளை.
ஓம் நமச்சிவாய. 2 யார் அவரு? அவரு அப்படிதான். இவரு அந்த குருஜி எல்லாருமே எட்டி எட்டி பார்க்கறது உள்ள வேணா வச்சுக்கிறாங்களா? என்ன ஒரு நீங்க சாமியார புதுசா வந்துருக்கீங்களா? எத்தனை நாள் ஆகுது? இன்னைக்கு தான் வந்தீங்களா? யார் சொன்னது திருவண்ணாமலை போங்கன்னு? சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நேற்று கிளம்பி. எத்தனையா? அவங்க விடு. 2 குத்துரு. 2 கொடுக்காது. இதில் ஒன்று கீழே ஒன்று. எத்தனையா? எத்தனைங்க? யார் அந்த சாமி? நடப்பார் அவரு? கை பண்ணுவோம். சரி சரி. எத்தனை உங்களுக்கு? ஒரு 1 2 சாப்பாடு தான் ஒன்று ம் 1 நீங்க என்ன பண்றீங்க? நான் வந்து அவருக்கு தெரியுமே, கண்ணுக்கு தான் படிச்சிருக்கேன். கண்ணாடி தான் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னா அவர் உங்களுக்கு இது கொடுங்க சாம்பார் பாப்பா. அது வெரைட்டி சாதம் பரவாயில்லையா? இதே ரசமா? 2மே வெரைட்டி சாதம் தான். இதுக்கு அடிஷனல் இது வச்சுக்காம வெரைட்டி இதுக்கு தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். ஜீரக சாதம். அப்படியா? சரி, ஒரு ஒயிட் ரைஸ் கொடுத்து. ஒயிட் கொடுத்துருங்க. தேங்க்ஸ். என் வீட்டில் யாரும் இல்லைங்களா? ஒய்ஃப் மேலே போயிட்டாங்க. உண்ணாமலை வாங்க போயிட்டு வாங்க. என்ன ஊர் போயிட்டோம். உடைக்காங்க சொந்த ஊர்ல. சொந்த ஊர்ல தலையில தேங்காய் உடைக்கிறாங்களா? கவர்மெண்ட் சொந்த ஊர்ல தலையில தேங்காய் உடைக்கிறாங்களா? அப்படின்னா ஊர் அது? போய் பார்த்தா சங்கம் கும்பிட்டு போய் பார்த்து சாமி. அப்ப கூட நீங்க போய் தேங்காய் உடைச்சிக்க போல. இன்னொருத்தன் எவன் தலையில தேங்காய் உடைக்கிறானோ அங்க பார்க்க போறீங்க தானே? வேடிக்கை பார்க்கறதுக்கு போறீங்க. சரி போயிட்டு வாங்க. தேங்காய் உடைக்கிறாங்க தான், அது ஒரு வேடிக்கை பார்க்க போறாரு. இப்ப உங்க தலையில போயிடுவியா? ஒரு வாட்டி ஒரே வாட்டி காயம் பட்டு போக கூடாது, அமைதியா போகணும். ரைட். வெள்ளிக்கிழமை நான் தான் சொல்றேன். நீ பெரிய வணக்கம் போடும் போதே எனக்கு தெரியும். நீ பெருசா வணக்கம் போட்ட பத்தியா? வரும்போது பெருசா வணக்கம் போட்ட தெரியும். வாங்க அப்பயே தெரியும் என்ன ட்விஸ்ட் வச்சிருப்பேன்னு. என்ன இந்த பாரு மாமா, நான் சொன்னேன். இதை பாரு 126 பேரு. இது நேத்து வரைக்கும், இன்னைக்கு காலைல வரைக்கும் 140 சில்லற. 126 எடுத்த கணக்கு கிடைச்சது. உள்ள நிறைய. ஆமா, ஒன்னும் புதஞ்சு இருக்கிறது நிறைய. 400 போய்க்குதுங்க. ஒரு வீட்டுக்கு 3 பேர் போடுங்க. என்னங்க ஆச்சு? 1200 மேல போகும். சரி 3 பேர்னாலும் ரொம்ப பாரு. அந்த போட்டோலாம் நீ பார்த்தனா கண்ணு கலங்கிடும் தெரியுமா உனக்கு? கீழே பண்ணி அழுவே வருது. குண்டி நமக்கு பயமாக்குது. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இது வரைக்கும் இந்தியாவில் பார்க்கவே இல்லடாங்க. இப்ப இந்த மாதிரி
மலை பிரதேசத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே பயம் வந்துருச்சு. ஐயோ எல்லாமே அங்க ஏற்கனவே சொல்லிக்கிறேன் நான் 3 இடம், அதுல வயநாடும் ஒரு இடம். இல்ல இது ஏற்கனவே இந்த பஞ்சாங்கத்துல போட்டிருக்கு தெரியுங்களா? இருக்கே. பஞ்சாங்கத்துல போட்டிருக்கு மலை பிரதேசங்கள் வந்து அழிவு வரும் அப்படின்னு போட்டிருக்கு இந்த வருஷம் பஞ்சாங்கத்துல. இன்னொன்னு சயின்ஸ் சிட்டி கண்டுபிடிச்சிக்கிறானுங்க நம்ம மதுரை பல்கலைக்கழகத்துல இருந்து. கேரளால இருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் ஒரு தீர்த்து உழுதான் இடையில. ஆனா அது எப்போ நடக்குன்னு சொல்ல முடியாது. அநியாயம் மாமா. அந்த போட்டோ எல்லாம் நீ இந்த ஃபேஸ்புக்ல அதெல்லாம் வரும் போட்டோ. கடல் வருஷம் சாமி, ஒரு 10 கிலோமீட்டர் அப்படியே பாக மாதிரி வியூ மாதிரி. எப்பா இதெல்லாம் யோசிக்கும் போதே அவங்களாம் எதை வந்து யோசிச்சு எதை இது பண்ணிருப்பாங்க. படம் இருக்கு அதை பாருங்க. அது உடம்பு கை பத்திரம் ஒருத்தருக்கு இருக்குது, உடம்பு முதுகு பத்திரம் ஒருத்தருக்கு மண்ணு கொடுக்குது. ஐயோ பண்ணிட்டாங்க நிறைவேற்றின்னு வையன். தந்தியில படம் சரியில்லை, தினமலர்ல படம் வந்து பயங்கரமா போட்டுருக்காங்க. நாமளையாரு என்ன நினைச்சிருப்பாங்க. அவன் எதுக்கோ அடிச்சுக்கிறான். அன்னைக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தாதான் மனுஷன் திருந்துறானான்னு பார்ப்போம். எதுக்கோ இல்ல இதுல என்ன ஒண்ணு பெனிஃபிட்னா எல்லாம் தூக்கத்திலே தூக்கத்துல போயிருக்க மாட்டாங்க. தூக்கம் கலைஞ்சி அவங்களால ஓட முயற்சி பண்ணிருப்பாங்க. 2 மணிக்கு ஆரம்பிச்சுது, 4 மணிக்கு இல்ல எல்லாம் முடிஞ்சு போச்சு. மண்ணுல பொஞ்சிருக்கு. வேணா விட கை பாரு. இந்த கை பாத்தியா? வெறும் கை மட்டும்தான். அண்ணாமலையாரே ஆத்மா சாந்தி அடையணும். அவங்களுக்கு எவ்வளவு கனவுகள் இருந்திருக்கும் அவங்களுக்கு. சாப்பாடு டேய், சாப்பாடு கொடுறா டேய், இது வாங்கி. நைட்டு இவங்கெல்லாம் எவ்வளோ கனவுகளோட தூங்கி இருப்பாங்க. நாளைக்கு அந்த வேலைக்கு போகணும், இந்த வேலைக்கு போகணும், நாளைக்கு அதுக்குது இதுக்குது எவ்வளோ வருது. அந்த நைட்டு தூங்கினவங்களுக்கு அடுத்த நாள் என்ன நடக்குன்னு தெரிஞ்சுதா? அவ்வளோ பேருக்கும் அவ்வளோதான் வாழ்க்கைய. ஒரு பொண்ணு பேசிக்கிதுங்க, 10 வயசு பொண்ணு அவங்க அப்பா கிட்ட நைட்டு, என்னம்மா மழை பெஞ்சினே இருக்க எப்படி மாட்டிட்டாங்கன்னு. இல்லைப்பா மழை பெஞ்சின்னு இது ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லை பயமாக இருந்தால் பட்டு வந்துடுமா, ஹாஸ்டலில் இருந்துக்குது பட்டு வந்துடுமா நீ. அது இல்லைப்பா ஒன்றும் தைரியமாக தான் இருக்கிறேன், ஒன்றும் இல்லை காலையில் போய். அந்த ஹாஸ்டல் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க? அதுக்கு தான் சொல்றாங்க, வாழ்ற வரைக்கும் புண்ணியத்தை தேட்டு வாழுங்க, புண்ணியத்தை சேர்த்து வைங்க, எதுவுமே பின்னாடி வராது. இதுதான் பெரிய ஐயா. இப்பவும் சொல்றேன், ஒரு வீட்டில் தன்னுடைய குழந்தைங்களையும் மனைவியும் இழந்துட்டு தவிக்கிற அவங்க அப்பன் அவன் பொழைச்சதுக்கு பிழைக்காமலே இருந்திருக்கலாம். அவனுடைய மன வலி வேதனை. ஒரு வீட்டில் அப்பா அம்மாவை இழந்துட்டு குழந்தைங்க போயிச்சிருந்துச்சுன்னா அதனுடைய வேதனை இதெல்லாம் வந்து அப்படி ஒரு சொல்கிறேன். போனால் குடும்பத்தோட போயிட்டு இருக்கணும், இல்லைன்னா தனியாக இருக்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும். புரியல புரியல. பையன் 17 வயசுல அடிக்கடி செஞ்சு 6 வருஷம் அது எவ்வளோ மன வேதனைக்குரிய. நம்மளை மட்டும் உயிரோட வச்சுட்டு மீதி எல்லாம் போனா குடும்பத்தோட போயிடணும், குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் போயிடணும். அந்த மாதிரி தான் போகணும். தனியா இருக்கிறது அவ்வளோ வேதனை ஐயா. தூங்கிட்டு இருக்காங்க, நான் என்ன உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் குறப்பவங்களா எனக்கு வரமாட்டேங்கிட்டேன். நிம்மதியாக எடுத்துட்டுனா பரவாயில்ல. உங்க பையனும் இறந்துட்டாங்க, உங்க மனைவி இறந்துட்டாங்களா? பேபிமா 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 சாமிக்கிறாங்க. ரொம்ப நாளா என்ன காணோம், என்ன ரொம்ப நாளா காணோம். நீங்க இங்க இருந்தீங்க, கதவு சாத்திக்கின்னு எங்க போறேன்னு தெரியல. எங்க போயிட்ட பேபிமா? ஆளை காணோம். யார் செத்துட்டது? உனக்கு பையன் முறையா? அவருக்கு ஒரு 80 வயசு ஆகுமா? அதாவது ஒரு 80 வயசு ஆகுமா? இருக்கும். சரி வா பேபிமா வா.
போனது சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சு? ஒரு சாப்பாடா 2 சாப்பாடா? ஒரு போதுமே இல்லைம்மா. ஐயோ இந்த மண்டையை போட்டு போட்டு சொரிஞ்சிக்கினே கிடக்குது. இன்னும் மூளை வேலை செய்யலையா? ஏன் என்ன விஷனம் உனக்கு? போய் இருக்கிற காலத்துல ஜாலியா கால் மேல காலை தூக்கி போட்டு உட்காந்து ஜாலியா சாப்பிட்டு போனா விஷனமாக்குது நீங்கிற. என்ன எங்க பாட்டிக்கு பிரச்சனை? அது உட்காந்து யாரு அவரு? குடுமிட்டே குடிச்சாரு. யாரு? அதே போன கதையே. உன் பொண்ணே பாரு போன கதையே பேசிங்கிறது அதே வேகமா போகுது. ஆமா இதையே திருப்பி திருப்பி பேசினா என்ன அர்த்தம்? வருமா வருமா? பேபிமா இந்த பார் விஷனமா. சரி உனக்கு எல்லாருக்கும் தான் இல்ல இருக்குதா? 2 கொடுக்கட்டுமா? இன்னொரு சாப்பாடு கொடுக்கட்டுமா? அதான் வேஸ்ட் பண்ண. ஒரே பிரியாணி வாசனை வருது. என்ன பிரியாணி செஞ்சு வச்சுக்கிறியா? ஒரே பிரியாணி வாசனையா வருது. யாரு அவரு? அவர் யாரு? அவர் யாரு? புள்ளையா? இந்த பார் புள்ளையா? புள்ளையா அது? இவரு புள்ளையா பாட்டிக்கு? எத்தனா புள்ள? உனக்கு அடுத்து அவரு அங்க சாமியாரா உட்காந்துக்கிறாரு. அட கடவுளே. சரி பேபிமா நீ கவலைப்படாத. என்ன போயிட்டு வா. இப்போ நான் சிரிக்க வைக்கட்டுமா? இந்த பார் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா நீ? சொல்லு மகா. அந்த மைசூர் மகாராணி இருக்குல்ல அது வேணாம் எனக்கு. அப்புறம் இந்த சோகத்துல இருக்கவே கூடாது. நீ சொல்லிட்ட சும்மா சோகத்துல இருக்காத. பாரு சொல்லு மைசூர் மகாராணியை விட்டுட்டு வந்துட்டுமா? எப்போ வட்டம்? இல்ல இவர 5 பிள்ளைங்க இங்க பாரு. இரு அது சோகமாகுது. அது மாத்திரம் இரு. இந்த மூக்குத்தி கூட இந்த சைனே கூட இந்த சைனை கொடு. பித்தலையா? அதான் வேகமா கைட்டுறியா கேள்விய? தங்கமா இருந்தா எப்படி பாரு அப்படியே வேகம். பித்தலை வேணாம் பாக்கலாம். இது ஊர்துன்றதால கைட்டி குடிக்கிறியா கேள்வி நீ? இது ஊர் தான். சரியா இந்த மூக்குத்தியா கைட்டி கூட. தங்கம் தானே? பிராமிஸா? அதாங்க இது குத்துட்டு எனக்கு குத்துட்டு போறியா போகும்போது? இப்ப அது உன் பொண்ணு பாத்துங்குது. அண்ணனா? தம்பியா? இந்த கேள்விக்கு நான் அண்ணனா? இந்த கேள்விக்கு நான் தம்பியா? ஆனத பார் கம்முன்னு போயிடு. போ எல்லாம் விதிங்க பாரு. ஒரு விஷயம் மட்டும் தெரியல, எல்லாருக்குமே விதிதான். நீங்க ஜாலியா சந்தோஷமா இருக்கிற இடத்துல தான் பாத்துறேன். பேபிமா மூக்குத்தி மட்டும் ஏட்ட குத்துருன்னா தங்கத்துல போட வேண்டியதானே செயின். இந்த வழியில எப்படி வரணும்? அதனால குழந்தை யாரு? இவங்க அப்பா செத்து 5 பேருமே குழந்தை. தங்கச்சி இவங்களுக்கு தங்கச்சி இப்ப இறந்துட்டு அது அங்க இறந்தாங்களே. எத்தனை நாள் குழந்தை? 6 நாள் ஏன் கட்டி போட்டு வேலை. ஆனா எப்படியோ வளர்த்துட்டு எல்லாரையும் 5 பேரும் திறமசாலி தெரியுமா நீ? சரி விடு. இந்த பாரு இந்த பாட்டிக்கே 75 வயசு இருக்கும். 70 வயசு இருக்குமா பாட்டி உனக்கு? 70 ஆகுமா? 70 வயசு வரைக்கும் வளர்த்துக்கிற. அவருக்கு ஒரு 65 இருக்கும். எல்லாரையும் 80 தாண்டிட்ட. எல்லாரும் 80 மார்க் மேல வாங்க வச்சுட்ட. இதுக்கு மேல என்ன வருத்தப்பட்டுங்கிற? போ. உனக்கு என்ன வேணும்? சாப்பாடு நான் வாங்கினறேன். என்ன சாப்பாடு வாங்கினட்டா? என்ன சொல்லு நான் வாங்கினறேன். பாட்டி சரி எல்லாருமே 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தணும்னு நினைக்கிறியா? பாத்துக்கோ. அவங்க கூட இருக்கிறவங்களே போட்டாங்களாம். இது நீ உட்காந்து இன்னும் ஃபீல் பண்ணிங்கிற. சரி சாக்லேட் கொடுறா பேபிமாக்கு. பேபிமா சாக்லேட் சாப்பிடு. சாக்லேட் சாப்பிடுவியா? பல்லு தேவையில்ல அதுக்கு. யாருக்கு? பையனுக்கா? பையனுக்கு கொடுத்தன பாரு. இருந்தா ஒன்றும் வருத்தப்படக்கூடாதுன்னா
ஃபீலிங் நோ ஃபீலிங். இப்ப நீ சாக்லேட்டை வாயில பொல்லன்னு வச்சுக்க. அவ்வளவுதான் விடு பேபிமா. இதுக்கு மேல நீ வருத்தப்படக்கூடாது, ஃபீலிங் ஆகக்கூடாது. இது உன் பொண்ணுக்கு, இது உன் பையனுக்கு. என்ன நல்லா இருக்குதா சாக்லேட்டு? நல்லா இருக்குதா? அப்படியே சாப்பிட்டுனே போ போ. சாக்லேட் சோகமா இருக்காது பாட்டியா? இன்னொரு சாக்லேட் எடுத்துன்னு வந்து வாயில. சரி போயிட்டு வாப்போ. தவிர அங்க சாவித்திரின்னு ஒரு பாட்டி உட்காந்துச்சு தெரியுமா? கண்ணு தெரியாத பாட்டி ஒண்ணு தெரியுமா? அதனுடைய சோக கதைலாம் விட உன் கதை வந்து 1000 மடங்கு பரவாயில்ல. ஓ பாய். போகும்போது மூக்குத்தி குத்துட்டு போயிடு. பொண்ணுகிட்டே சொல்லி குத்துட்டு போயிடு. எத்தனை பவுன் அது? 10 பவுன் மூக்குல மாட்டின்னு தெரியுறியா நீ? 10 பவுன் ரேஞ்சுக்கு பேசிக்கிறீங்களா நீங்க 2 பேரும்? அது என்ன 1/4 பவுன் இருக்கும். எவ்வளோ இருக்கும்? 10 பவுன் கம்மியாக தான் இருக்கும். இந்த ஆகி போச்சு. சரி போ. பழைய தங்கத்துக்கு தான் மதிப்பு அதிகம். போயிட்டு வா. பை பை. போயிட்டு வா. நல்லா இருக்குதா சாக்லேட்டு? நல்லா இருக்குதா? பாய் சொல்றாங்க பாரு. உன்னை பாக்குறாங்க பாருங்க. பாட்டி நல்லா இருக்கிறேன்னு கேக்குறாங்க பாருதுல வீடியோல. நல்லா இருக்கிறேன்னு கேக்குறாங்க பாரு. கேக்குறாங்க தானே? பாட்டி உங்களுக்கு என்ன வாங்கி வரணும்னு கேக்குறாங்க. என்ன வேணும்னு கேக்குறாங்க. எனக்கு ஒரு 1000 ரூபாய் காசு கொடுத்த உடனே விசனம் போயிடும். அதானே? எந்த கடையில் விற்கிறாங்க அதை? யாரு உகானகர் தான் உன் குடும்பத்தை அழிச்சிட்டாரா? அவரு தானே உன் புள்ள? அழிச்சு வெக்கு வேற ஆகிட்டாரா? என்ன சரக்கா குடியா? லாரிலாம் ஓட்டுவாரு. என்ன மேட்டர்ல அழிஞ்சிச்சா? பைசா கொடுக்க மாட்டான். அண்ணன் தம்பி கொண்டு போயிருப்பாங்க. சரி சரி அப்புறமா பேசலாம். சூரிய வம்சம் கதை. பை. நீ இந்த சாக்லேட் சாப்பிட்டு பை. அதுதான் பை. மண்டியை போட்டா மூக்குத்தி கொடுக்க மாட்டியா? தூக்கி போட்டு போறேன். அதெல்லாம் தாராளமா செய்வேன். என்னம்மா சாப்பாடா வேணும்? வாங்க. வாங்கி இந்தாங்க. நீ எப்ப மண்டையை போடுவேன்னு முன்னாடி சொல்லி அனுப்பு. ஃபர்ஸ்ட் மூக்குத்தி கட்டிக்கிறேன். அப்புறம் தம்பிக்கு ஒண்ணு கொடுங்க. தம்பிக்கு ஒண்ணு கொடுத்துரு. சில நாள்லாம் வந்து அங்கேயே முடிஞ்சிடும். சாமியாருங்க வந்து சில பேர் வேற எங்கன்னா வெளில எங்கன்னா சாப்பிட்டோம்னா கடைசி வரைக்கும் எடுத்துன்னு வரணும். நாங்க இப்போ அந்தாண்ட ஸ்டாப்பிங் நிறுத்துவோம். அந்த ஸ்டாப்பிங்ல இருக்கிறவங்களுக்கு கொடுப்போம். சரி எனக்கு கேட்க கொஞ்சம் சரி சரி பரவாயில்ல. இதெல்லாம் நம்ம பேபி மாட்டை கேளுங்க. நம்மால் தான் நம்ம தானே. பை. மாமல் எப்போ நேரம் ஆமாம்மா அவ்வளோ பேர் கொடுத்துட்டு வரணும்ல. இன்னும் போலே நீ? பேபிமா வரியா? நகைக்கடையில் போய் மூக்குத்தி மட்டும் கைட்டின்னு வந்துடலாம். நகைக்கடை கூப்பிடுறாரு. शिरया अमर्वितदन् कुल्लरुणाचला
செய்தருள் புரிவோ இதுவோ உனதருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா உன்னையே மாற்றி ஓடாதுலத்தின் மேல் உறுதியாயிருப்பாய் அருணாச்சலா உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா என்னை அழித்திப்போதென்னை தலவாவிடில் இதுவோ ஆண்மை அருணாச்சலா ஏனிந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா ஐம்புல கல்வர் அகத்தினி புகும்போது அகத்தினிலையோ அருணாச்சலா ஒருவரம் உன்னை ஒழித்தவர் வருவார் சூரே இது அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா உயர்வில்லோய் உனையார் அறிவார் அருணாச்சலா ஔவை போல எனக்குன் அருளை தந்தனை ஆளுவதும் கடன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதெவதாய் அருணாச்சலா காந்தம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்தனோடிருப்பாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சலா கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா முற்றமுற்றருக்கெனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளிர் அருணாச்சலா பூர்வாள் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா எங்கியும் வஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சலென்றே அருள் அருணா